என்னாகும் 16 1 5 வசனங்கள் வரை நம்ம வாசிக்க போகிறோம். நீண்ட பகுதி இது, ஆனால் நான் சின்ன ஒரு பகுதி மாத்திரம் வாசிக்கிறேன். ஏழாம் 16ஆம் அதிகாரம் 1 4 வரை. நம்பர்ஸ் ஃபியாட புக் ஓகே சைஸ்தன் ஏன் தில்ஃபீர வாசிக்கலாமா? என்னோட கூட எல்லாரும் வாசிங்க, தமிழில் வாசிங்க, நுஷ்டில் வாசிங்க, அதனால் ஒருமனப்படுங்க. இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஒன்னஸ். ஓகே, வாசிங்க, அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாக 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகம் குப்புற விழுந்தான். பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் அண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்து என்னோட சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். பரலோக தகப்பனே, எங்களை அப்பா தகப்பனே, இம்மட்டும் நடத்தி வருகிற அன்புள்ள ஆண்டவரே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஏறெடுத்த துதிபலிகள் தூபமாய் நறுமணமாக அப்பா தகப்பனே நீர் ஏற்றுக்கொண்டீர், அதற்காக நன்றி. இப்பொழுதும் அப்பா தகப்பனே, நாங்கள் முழு மனதோடு கூட உங்கள் வார்த்தைக்கு செவி சாய்க்க ஒப்புக் கொடுக்கிறோம். சகல பிரஸ்தாபத்துக்கும் மேலாக நீர் ஆசீர்வதித்த உமது வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் முழு கட்டுப்பாட்டையும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே என்னப்பா தகப்பனே, இந்த காரியத்தில் அப்பா என்னை மிஞ்சி போகாதபடிக்கு உமது ஆவியினால் நடத்தப்படும்படியாக உமது உதவியை நாடுகிறேனப்பா. கர்த்தர் நீரை உதவி செய்யுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. ரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. அல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்க, அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர். ஆமென். உங்கள் நடுவில் ஊழியம் செய்கிறதற்கு அனுமதிக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் என்னை அனுமதித்து இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு அனுப்பின தலைமை ஊழியக்காரருக்காக நன்றி. இருக்கிற மூப்பரையாக்காக ஸ்தோத்திரம். சபையார் யாவருக்காகவும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம கொஞ்ச காலங்களாக ஒரு தலைப்பு பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் சுகப்படுத்தப்பட வேண்டும், நீங்கள் குணப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு கிழமையும் சொல்றது, யாருக்கு சுகம் சொல்லுவோம், யாருக்கு குணப்படுங்க என்று சொல்லுவோம். யார் சுகவீனமாக இருக்கிறாங்களோ, யார் பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சுகப்படுங்கள், குணப்படுங்கள் என்று சொல்லுவோம். ஆண்டவரும் கூட நம்மை பார்த்து சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்கள் குணப்படுங்கள். நீங்கள் அந்த வசனத்தை எரேமியா 33 கீழே போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தேன் மாதிரி இருக்கும். ஆண்டவரே, என்னையா இவ்வளோ நேசித்து இந்த வசனத்தை அனுப்புனீங்க அப்படின்றது ஏற்றுக்கொள்ளுறதா இருக்கும். இத்தனை பேர் வாசித்தீங்களோ தெரியல, வீட்டை போய் வாசிச்சு பாருங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக சொன்னேன், எரேமியா 33 கீழே போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் எவ்வளோ நன்மை உள்ளவராக இருக்கிறாருங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அவர் என்ன செய்கிறாரா? வாசிச்சிருவோமா? எரேமியா 33 6ஆம் வசனம் சொல்லுது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும்.
நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வாக்கு தத்துவத்தோட முழுமை இதுதான். ஆண்டவர் எத்தனையோ வாக்கு கொடுக்குறார். மன்னிப்பேன், மறுபடியும் கட்டுவிப்பேன், மறுபடியும் சேர்த்து கொள்ளுவேன். அவங்க எனக்கு என்ன துரோகம் பண்ணினாலும், அவங்க எனக்கு எவ்வளவு அநியாயம் பண்ணியிருந்தோம், கர்த்தருக்கு நாம என்ன செய்திருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரா? மன்னிப்பாரா, இடிந்து போனதை மறுபடியும் கட்டுவாரா. அப்ப இப்ப இருக்கிற சூழ்நிலை என்ன? இந்த வசனத்துக்கு முன்பதாக இருக்கிற சூழ்நிலை, இந்த வசனத்துக்கு செவி கொடாமல் இருந்தால் நம்ம சூழ்நிலை என்ன? கட்டுவிக்கப்பட மாட்டோம், மன்னிக்கப்பட மாட்டோம், பழைய நிலைமையிலே இருப்போம், கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத அருவருப்பான நிலைமையிலே இருப்போம். அப்படி இருந்த நமக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை மன்னிப்பேன், நான் உன்னை கட்டுவிப்பேன், நான் உன்னை மறுபடியும் என்னோடு கூட நான் சேர்த்து கொள்ளுவேன் என்கிறார் கர்த்தர். இதுதான் அந்த வாக்குத்தத்தத்துடைய அர்த்தம். இப்போ குணப்பட வேண்டிய விருப்பம். இப்போ ஆல்மோஸ்ட் லைக் நம்ம லாஸ்ட் குவார்டருக்குள்ள வந்துட்டோம் இல்லையா? குவார்டர் கிட்ட வந்துட்டோம். செப்டம்பரோட 8 மாதங்கள் கர்த்தர் நம்மை கிருபையாக காத்து நடத்தியிருக்கிறார். வெளியில போயிட்டு வர்றதுக்கு உதவி செய்து போக்கை மரத்தையும் ஆசீர்வதித்திருக்கிறார். வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போக்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்க. நம்மளோட போக்குவரத்தெல்லாம் கர்த்தர் எல்லாரும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பிரயாணப்பட்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளை கொடுத்திருக்கிறோம். அதே வேளையில எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மேலான ஆசீர்வாதம் என்ன? கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு, கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியம். இன்னைக்கு திருவிருந்து நம்ம அவரோடு கூட ஒரு மனப்பாடோடு கூட ஐக்கியப்பட போகிறோம். அவரோட புதிய உடன்படிக்கையை நம்ம கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஐக்கியத்தை கர்த்தர் விரும்புகிறதுனாலதான் அவர் நம் மத்தியிலே வாசம் செய்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆசாரிப்பு கூடாரம், ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து கொஞ்சம் தியானிக்கணும். பார்த்தீங்கன்னா செய்திக்குள்ள இன்னும் போல கர்த்தர் வழி நடத்துற விதமா சொல்றேன். இந்த உலகம் கிரியேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்ட், அதை குறித்து எத்தனை அதிகாரம் இருக்குது? ஒரே ஒரு அதிகாரம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதுக்கப்புறம் கடகட மடமடன்னு சொல்லிட்டு ஒரே அதிகாரத்துல முடிச்சுட்டாரு. ஆறு நாள் முடிச்சுட்டு 6வது நாள் ஓய்ந்து 7வது நாள் ஓய்ந்து இருந்தார். 6வது நாள் மனுஷனை படைச்சிட்டு ஓய்ந்து, ஒரே அதிகாரத்துல மேட்டர் ஓவர். ஆனா ஆசாரிப்பு கூடாரத்துக்கு பாருங்க, யாத்ரா 25, 26, 27, 28, 29, 30, 7 அதிகாரம், 7 அதிகாரம் பேசுறார். நான் ஏன் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து நான் போல, ஆசாரிப்பு கூடாரத்தோட அர்த்தம் என்னன்னா, இன்றைக்கு சில எபிரேய பதங்களுடைய அர்த்தங்கள் சொல்ல விரும்புறேன். மிஷ்கான் என்று சொல்ல, மிஷ்கான்னா நெய்பர், நம்மளுடைய நாபம். அவர் என்ன சொன்னார்? நான் தெய்வமா இருக்கிறது மாத்திரம் இல்ல, நான் உங்களோடு கூடவே இருக்க விரும்புகிறேன், உங்களோடு கூடவே இருக்க விரும்புகிறேன் என்றுதான் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டளையிட்டார். நான் வெறும் சிங்கிள் லைன் கூட சொல்ல, சிங்கிள் டாட்ல சொல்ற ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து. He wants to live with us. அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். அந்த உறவு எப்பப்பெல்லாம் பிழைச்சதோ, whenever that relationship was spoiled, he want to recreate it, he want to re-establish it. அதை சரி செய்ய விரும்புகிறார். அதனாலதான் ஆசாரிப்பு கூடாரம் அதுல இருந்து போனார். அதுக்கப்புறம் ஆலயம் கட்டப்பட்டது. அது ஆண்டவருடைய சித்தம் இல்ல, வந்தார். அவர் நடுவிலேயே இருக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு நடுவிலேயே இருந்தார் இல்லையா? தெய்வமா அப்படியே அங்கெல்லாம் போல இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட. அதுக்கு அடுத்து அவர் தந்தருளி போன பரிசுத்த ஆவியானவர் இப்ப எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறார். அவருடைய விருப்பமே என்னன்னா, நம்ம விட்டு தூரம் போறதில்ல, நமக்குள்ள இருக்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறவர் தான் கர்த்தர். அதனாலதான் சொன்ன, எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் எதுன்னா, அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம், அவரோடு கூட இருக்கிற ஒப்புரவு, அவரோடு கூட இருக்கிற உறவு. அதை மறுபடியும் கட்டுவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். அதுக்குதான் இந்த வருஷம் என்ன சொல்றாரு? குணப்படுத்துவேன். இந்த குணப்படுத்தாத நிலையில நம்ம கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட முடியல, கர்த்தரோடு கூட ஒப்புரவாக முடியல. ஏன்னா அவரோடு கூட சேர முடியாது. நீங்க சின்ன ஒரு இல்லுஸ்ட்ரேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. 3 ஸ்ட்ராபெரி இருக்குது. ஓகே, 3 ஸ்ட்ராபெரி இருக்குது. அது 2 ஸ்ட்ராபெரி நல்ல ஸ்ட்ராபெரி, ஒரு ஸ்ட்ராபெரி ஃபங்கஸ் பிடிச்சிருச்சு. ஒரு ஸ்ட்ராபெரி ஃபங்கஸ் பிடிச்சி நாட் ஃபுல்லி ரோட்டன், ஃபுல்லாக அழுகி போல கொஞ்சம் ஆரம்ப நிலையில் இருக்குது. ஒரு குச்சி ஒன்று சொருவி, ஒரு டூத் பிக் மாதிரி ஒன்று எடுத்து இந்த 3த்தையும் குத்துறாங்க. ஓகே,
கொஞ்சம் மணி நேரங்களில் என்ன ஆயிடுது, மூன்றுமே கெட்டு போயிடுது. அவங்க என்ன சொல்றாங்க, பி அவேர் வித் ஹூ யூ ஆர், நீங்கள் யாரோடு கூட இருக்கிறீர்கள் என்கிறத குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்றார் ஆண்டவரும். நமக்கு அதை, நீ உலகத்துல இருந்தா நீ வீணா போயிடுவேன். அதனாலதான் நமக்கு வாக்குத்தத்தமா என்ன சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் என்னதென்று பகுத்தறிகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் அடைகிறீர்கள் என்று சொல்றாரு. நான் சும்மா லைனா வசனம் பேசுறதுனால பேன் பார்க்காதீங்க, நல்லா கவனிங்க. வெரி சிம்பிள். கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தரோடு கூட இருக்கிறதற்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் தொடர்ந்து ஜனவரி மாதத்திலிருந்து பேசிக்கொண்டு வரார். எதெல்லாம் தவறானதா இருக்கிறதோ, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத இருக்கிறதோ அதை குறித்து ஜனவரி மாதத்திலிருந்து பேசிக்கொண்டு வருகிறார். நீங்க வீட்டை போயிட்டு எல்லாருக்கும் நேரம் இருந்தாலும் சொல்ல முடியாது. we have very good time, very good time. நார்வேயோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். இந்தியாவில் 9 மணி நேரம் வேலை, போறதுக்கு 1 மணி நேரம், வரதுக்கு 1 மணி நேரம், 11 மணி நேரம் காலி. அவன் வந்து அவன் வீட்டில் அதை சுத்தின இதை சுத்தின. ஆனால் நார்வேல we have, நீங்க டைம் கால்குலேட் பண்ணி பாருங்க, you have more than 4 hours லீஷரா 4 மணி நேரம் இருக்கு. என்ன வேணா யூ கேன் சேலஞ்ச் மீ. 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிட்ட நமக்கு நேரம் ஃப்ரீயா இருக்குது. அதுல கர்த்தரோடு கூட ஒப்புரவாகிற நேரமாக எவ்வளவு நேரம் நம்ம வச்சிருக்கிறோம். கர்த்தர் அதை தான் இங்க சொல்றார், நீங்கள் என்னோடு கூட ஒப்புரவாகுங்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகாம இதுக்குள்ள ஒப்புரவாக போறோம். எவ்வளவு பெரிய பயங்கரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் இல்லையா? கர்த்தர் சொல்றார், இதெல்லாம் குணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சமீப காலமாக ஒரு 3 கிழமைகளாக 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் இல்லையா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 21, 22, 23 நம்ம வாசிக்கிறோம். 22, 23. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், கர்த்தரிடத்துல ஒப்புரவாக வேண்டும், குணப்பட வேண்டும் என்று கீழ்ப்படிதலை குறித்து ஒரு 2 கிழமை பார்த்தோம். கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படினோம்? உடனடியாக கீழ்ப்படினோம். போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டேன்னு சொல்றது இல்லை, உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும் என்று பார்த்தோம். அதுக்கு அடுத்து வாசிங்க. ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும். கர்த்தருக்கு செவி கொடுத்தல் தான் ரொம்ப முக்கியமா. வேதம் முழுக்க பாத்தீங்கன்னா அநேக இடத்துல சொல்வார், இந்த வார்த்தைகளை கேட்கிறதுனால இப்பொழுதே நீங்கள் சுத்தமா கேட்கிறதுனால. இதுல எழுதியிருக்கிற வார்த்தைகளை யாரு கேட்கிறாங்களோ அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. கேட்கணும். விசுவாசம் எப்படினால வருமா? கேட்கிறதுனால வரும். கேட்கிறத குறித்து தேவன் மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கு. அவரோட சத்தத்துக்கு செவி கொடுத்தால் போதுமா? அந்த சத்தம் நமக்குள்ள வந்து செய்ய வேண்டியவைகள் எல்லாம் செய்து நம்ம சீர்படுத்தி சரிப்படுத்திடும். ஆனா நம்ம எவ்வளவு செவி கொடுக்கிறோன்றதுதான் முக்கியம். அதான் நான் உங்களுக்கு ஒரு ஊமையா காண்பித்தேன். 30, 60, 100. நீங்க எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அளக்கப்படுவீங்க, ஆசீர்வதிக்கப்படும். 100 அத்தனையும் ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் 100 அத்தனையும் நம்ம செவி கொடுக்கணும். இட்ஸ் வெரி ஹார்ட். சில நேரத்தில் we get distracted. 7 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்க வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க. 7 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வீட்டை பூட்டணுமா, ஸ்டவ் ஆஃப் பண்ணுமா, இல்ல அந்த ஹாட் பிளேட் ஆஃப் பண்ணுமா, அதை ஆஃப் பண்ணுமா, இதை ஆஃப் பண்ணுமா. நேற்று அவர் என்ன சொன்னாரு, இவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு பின்னேரம் என்ன சொல்ல போறாங்க, போயிட்டு வருவீங்க. கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆவியை அடக்காதவன் என்னவா இருக்கிறானா, தன் ஆவியை அடக்காதவன் மதிலிடிந்த பட்டணம் போல இருக்கிறான். One who could not control his spirit, his walls are being disturbed. உங்களுடைய வீட்டை சுற்றி ஒரு மதில் வைக்கிறீங்க, அந்த மதில் இடிக்கப்பட்டுடுச்சு, என்னென்னலாம் வரும்? எல்லாமே வரும் இல்லையா? பட்டணம் ஒரு பெரிய சிட்டினா வச்சுக்கோங்க, யாரெல்லாம் வரும்? எதிரிகள்லாம் வந்து உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து போயிடும். அப்போ உங்களோட ஆவியை நம்ம கர்த்தருக்குள்ளா கட்டுப்படுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு அதற்கு உதவி செய்வார். அப்போ இந்த வசனம் சொல்லுது, கீழ்ப்படிதலும் பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 23 வாசிங்க. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய
இதை குறித்து நம்ம பார்த்தோம். ரெண்டகம் பண்ணுதல்னா என்ன, பில்லி சூனியம் நம்ம பண்ணலை. வேதத்தில் சொல்லுது do not do witchcraft, இங்காம் அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த கண் வைக்கிறது அது வைக்கிறது இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிசைனுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே என்னென்னமோ வந்துடுது. ஆனால் அது சொல்ல கரெக்டாக சொல்லணும், டோன்ட் டூ தட். கையை போய் காட்டாத, என் வாழ்க்கையை யார் என்னை கல்யாணம் பண்ணுவாருன்னு சொல்லு. எனக்கு எத்தனை அப்படியே உடனே கை திருப்புறான். கை திருப்பி நீங்கள் உங்களுக்கு 2 குழந்தை கரெக்டா? இப்போ நம்மளோட ஆமாம் கரெக்டு. அப்புறம் நீங்கள் எவ்வளோ நாள் வாழ்வீங்கன்னு பார்த்து சொல்லுங்கள் ப்ளீஸ். ஒரே போராட்டமாக இருக்குது. அவ்வளோ அப்படி இப்படி இப்படி திருப்பி நீங்கள் இத்தனை சந்தோஷம், நான் இப்படி வாழ்வேன், நீ போராட்டத்தோட வாழ்வேன். அது வேதமே சொல்லுதே, மனுஷனுக்கு நித்தமும் போராட்டம் இருக்குது. மனுஷன் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிந்திருந்தா 80 வருஷம் இல்லையா? இது எல்லாமே சொல்லுது. ஆனால் கர்த்தர் சொல்ற நீ அதெல்லாம் போய் பார்க்காத. அது பார்க்கறது என்னவா இருக்கு? ரெண்டகம் பண்ணுதல். ரெண்டகம் பண்ணுதல்னா என்ன? ஒன்று சொல்லுவேன் செய்ய மாட்டேன், ஒன்று சொல்லுவேன் வேற ஒன்று செய்வேன். செய்ய மாட்டேன்றது மாத்திரம் வேற ஒன்று செய்வேன். இது எல்லாம் கீழ்ப்படிதலோட சிஸ்டர் கன்சர்ன். கீழ்ப்படிதலுக்கு கீழே வரும். ரெண்டகம் பண்ணுதல், ஒன்று சொல்லுவேன் செய்ய மாட்டேன், ஒன்று சொல்லுவேன் வேற செய்வேன், சொல்லவே மாட்டேன். இப்படி எல்லாம் இருக்கு. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும். அடுத்து முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும். முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீங்க யாராகிலும் இன்றைக்கு விக்கிரக ஆராதனை செய்றீங்களான்னா இல்ல. எனக்கு இருக்கிற அளவுக்கு இந்து பேக்ரவுண்ட் இங்க யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு இந்து பேக்ரவுண்ட்ல தான் வந்தேன். எங்க ஏரியால இருந்த ஒரு கோவில்ல, அந்த கோவில்ல அப்பாவோட பேர் இருக்கும். ஸ்தாபகர் லிஸ்ட்ல அப்பாவோட பேர் இருக்கும். இந்த கோவில் கட்டுகிறதற்கு பெரும் உதவியா இருந்தவங்க அப்பா பேர் இருக்கும். அந்த கோவில்ல 2 சிலைகள், சிலை தான் சொல்லணும், சிலைகள் வைக்கிறதுக்கு என் 2 மாமா போயிட்டு அதை வாங்கிட்டு வந்து அதை வச்சு அதை அபிஷேகம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பத்தில் தான் நான் வந்தேன். எத்தனையோ மொட்டை அடிச்சிருக்கேன், 4-7 மொட்டைகள் அடிச்சிருக்கிறேன். கோயில்களுக்கு போயிருக்கிறேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ரொம்ப விமர்சையான பிரசித்தி பெற்ற வடபழனி கோயில் எங்கள் வீட்டு பக்கத்து தான் இருக்குது. எங்களோட அத்தை ஒவ்வொரு மாதமும் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்கள நாங்கள் தான் கூட்டிகிட்டு போவோம், எங்களை அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க. இப்படிப்பட்ட ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் விக்கிரக ஆராதனை குடும்பத்திலேருந்து வந்துறீங்கன்னு தெரியல. அந்த விக்கிரக ஆராதனை மாத்திரம் ஆண்டவர் சொல்லலை. சுரூபங்களை வைக்காதன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கட்டளையிலே கொடுத்துட்டார். என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் என்னை அல்லாமல் உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க. நோ சொரூபம், நாட் ஜஸ்ட் ஸ்டாச்சு, இமேஜஸ் கூட வேணான்றார். வீட்டில் ஒரு படம் வச்சிருக்கிறேன், அந்த படத்துக்கு நான் மாலை மட்டும்தான் போட, வேற எதுவுமே பண்ண மாட்டேன், நினைச்சு மட்டும், அதெல்லாம் வேணான்றார். டாபிக் விக்கிரக ஆராதனை இல்லை, விக்கிரக ஆராதனைக்கு ஈக்குவலாக இருக்கிற அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனையில இருந்தா என்னை எடுத்துட்டு வந்தார். நான் சொன்ன அதே அத்தை இன்னைக்கு ரோட்ல டிராக்ஸ் கொடுத்துட்டு, கால் வழியில நடக்க முடியாதவர்களா இருந்தாலும் டிராக்ஸ் கொடுக்குறாங்க. கர்த்தர் முழு குடும்பத்தையும் ரட்சித்து இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உலகத்தில் இருந்த எங்களை கர்த்தர் வேறு பிரித்து அவர்களுக்கு ஊழியக்காரர்களாக வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப விக்கிரக ஆராதனை, நீங்க சொல்ற விக்கிரக ஆராதனை எதற்கு இணையா இருக்குதா? முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. கர்த்தர் நம்மிடத்துல குணப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற காரியம் முரட்டாட்டம். கீழ்ப்படுதலுக்குள்ள 2வது சிஸ்டரா வர்றது. ஃபர்ஸ்ட் சிஸ்டர் என்ன? ரெண்டகம் பண்ணுதல். 2வது என்ன? முரட்டாட்டம். முரட்டாட்டம் தான் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கு. நீங்க அவபக்தியா இருக்கிறீங்க, கர்த்தரை எப்படி பக்தியா நீங்க கொண்டாடுறீங்க? ஆமாவா இல்லைங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொன்னதுன்னு உடனே சில பேர் நடுங்குறோம். நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற ஆசீர்வதிக்கப்படுவோம். அவபக்திக்கும் நீங்க யாரும் இப்போ விக்கிரக ஆராதனை பண்றது இல்லை. ஆமா தானே? இல்லாட்டி யாராச்சும் வீட்டில் ஏதாச்சும் ஒளிச்சு கிழிச்சு வச்சிருக்கிறீங்க, சின்ன சிலை வச்சிருக்கிறேன், யாருக்கும் தெரியாது, நான் கட்டில் கீழே வச்சிருக்கிறேன், தலகானை கீழே வச்சிருக்கிறேன், பழம் சரி சிலைலாம் வச்சு இல்லை, ஒரு படம் தான் வச்சிருக்கிறேன், எதா இருந்தாலும் தூக்கி போட்டுருக்கேன். நான் நம்புறேன் நீங்க அதெல்லாம் வச்சு இல்லைன்னு சொல்லி, அதனால அதுக்குள்ள போகல. ஆனா முரட்டாட்டம் பண்ணுதல் இது நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு? நம்ம இடத்துல இதை சரி பண்ணணும்னு பாக்குறாரு. போன கிழமை பார்த்தோம், முரட்டாட்டம், தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணாங்க. என்ன முரட்டாட்டம் பண்ணாங்க? ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் மலையை ஏறி போனீங்கன்னா அந்த இடத்துல நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான கானான் தேசம் உங்களுக்கு இருக்கிறது. அங்க போனீங்கன்னா
அங்க ஏனாக்கின் புத்திரர்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணுக்கு நீ போனா மாத்திரம் போதுன்றார். கர்த்தருடைய வார்த்தை, அதை கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தல் மிகவும் உத்தமம். ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தா மாத்திரம் போதும். ஜனங்க செவி கொடுத்தாங்களா? மோசே போய் சொன்ன உடனே மோசே கிட்ட என்ன ஒரு ஐடியா சொன்னாங்க, நாங்க 12 பேரை தேர்ந்தெடுத்துக் கொள்றோம், எங்கள 12 பிரபுக்கள், குட் மென், வைஸ் மென், அவங்கள தெரிந்து கொண்டு அவங்களை அனுப்புறோம் சொல்லிட்டு அனுப்புனாங்க. கர்த்தருக்கு சித்தமா? கர்த்தர் சொன்னார் அனுப்புன்னு சொல்லிட்டு உபாகமத்துல காண்பிச்ச மோசே கேட்டது நிமித்தமாக கர்த்தர் அனுப்ப சொன்னார். கர்த்தர் விரும்புகிற கீழ்ப்படிதல், கர்த்தர் விரும்புகிற செவி கொடுத்தல் என்னன்னா, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல விரும்ப, சபையில் அதான் விரும்புகிறார். இதே இப்படி இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வசனத்துக்கே விரோதமா கேள்வி கேட்கிறான். ஆனா ஒரு தேவையா தான் இருக்கு. சில பேர் இன்னைக்கு வசனத்தை எடுத்து அப்படி இப்படின்னு புரட்டிட்டே இருக்கிறான், வேத புரட்டாரா இருக்கான். ஒரு மனுஷன் சொல்றாரு, நீங்க நரகத்துக்கு போவீங்கன்னா அங்க நானும் வருவேன். நான் போனா நான் யாரை கூட்டிட்டு வருவேன்னா பவுலை கூட்டிட்டு வருவேன். பவுல் கூப்பிட்டு வந்தா பவுல் யாரை கூப்பிட்டு வருவாரு? இயேசு கூப்பிட்டு வருவார். இயேசு யாரை கூப்பிட்டு வருவாரு? பிதாவை கூப்பிட்டு வருவார். எவ்வளோ அபத்தம் இல்லையா? மேல நான் தான் சொன்னேன், இன்னைக்கு இங்க நின்று அவன் பேசுறதுக்கு எனக்கு பெரிய கிருபை வேணும். எனக்கும் அவருக்கு தான் தெரியும், who am I, why I have come here, இது தெரியும். ஆனா அவனுக்கு அதுக்கு வேற கையை தட்டுன உடனே கையை தட்டுதுங்க. அப்ப சில இடத்துல கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. ஆனா சில இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றதை மாத்திரம் செவி கொடுன்ற. மலையை ஏறி இறங்குனீங்கன்னா உங்களுக்கு காணான் தேசம் வைத்திருக்கு. ஜஸ்ட் கோ அண்ட் ஹேவ் ஃபன். பாலும் தேனும் ஓடுறது. இவங்க போனாங்க, வேவுக்காரன் போயிட்டு வந்து ஐயோ அப்படின்னு சொல்லி துர்ச்செய்தி பரப்புனாங்க. அதை நான் குறித்து காண்பித்தேன். முரட்டாட்டம் பண்ணுதல். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்காம போனா என்ன ஆவாங்களாம்? அவரும் அவருடைய சந்ததிகளும் ஒருத்தருமே என்ன பண்ணல? கானானுக்குள்ள போக. அல்லேலூயா. நாம முரட்டாட்டத்தோடு கூட இருந்தோம்னா கானானுக்குள்ள போக முடியாது இல்லையா? இன்றைக்கு இன்னொரு முரட்டாட்டத்தை குறித்து நம்ம வாசித்தோம் இல்லையா? நம்பர்ஸ் 7ஆம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். 7ஆம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல நம்ம 1வது வசனத்தை வாசிப்போம். வாசிமா. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பெலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போறார். இப்ப 4 பேர், 4 பேருக்குள்ள ஒரு மனம் இருக்கு. நான் ஆரம்பத்துல சொல்லிருக்கேன், இன்னைக்கு ஒரு மனத்தின் ஆவி ரொம்ப நல்லது நல்லது சொல்லிட்டு. இப்ப 4 பேருக்குள்ள ஒரு மனம். எந்த ஒரு மனம் வந்திருக்குது? எதுக்காக இவங்க 4 பேரும் கூடுறாங்க? இந்த 4 பேருடைய அர்த்தம் சொல்லுவேன், அப்போ உங்களுக்கு புரியும். 4 பேரும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி. எத்தனை பேரா? 250 பேர். அவங்க எப்படிப்பட்டவங்களாம்? சபைக்கு தலைவர்கள், சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், பிரபலமானவர்கள். 3 குவாலிட்டிஸ், அதாவது ரொம்ப முக்கிய புள்ளிகள், பிக் ஷாட்ஸ். இந்த 4 பேரும் இந்த முக்கியமானவங்களெல்லாம் ஒரு எத்தனை பேரா? 250. மொத்தம் 254 பேர் கூட்டிக் கொண்டு என்ன பண்றாங்க? எதற்காக போறாங்களா? மோசேக்கு முன்பாக எழும்பி. அப்புறம் சொல்லுமா. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி. இவர்களுடைய இன்டென்ஷன் என்ன? மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி. இப்ப முரட்டாட்டத்துல கர்த்தருக்கு முதலாவது பார்த்தோம், அடுத்து கர்த்தர் நியமிக்கிறவர்களுக்கு விரோதமா பார்க்க போகிறோம். ஓகே. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். என்ன சொல்றாங்க? நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். வாசிங்க. சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். அதாவது என்ன அர்த்தம்னா, நீங்க மட்டும் பரிசுத்தவான்கள் கிடையாது, நாங்களும் பரிசுத்தவான்கள். நாங்களும் பரிசுத்தவான்கள். கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. கர்த்தர் உங்க மத்தியில மாத்திரம் இல்ல, எங்களுடைய நடுவிலும் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். இப்போ மோசேக்கு விரோதம் ஒரு சின்ன ஒரு கதையா சொல்றேன், கேளுங்க. இந்த பின்னணி சொல்றேன். இப்போ மோசே பாத்தீங்கன்னா, மோசேயோட குணத்தை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ள சாந்த குணம் உள்ளவன்ட்டு ஒரு இடத்துல சொல்றாரு.
கர்த்தர் மோசேவை நம்புறார். ஏன்னா ஆண்டவர் சொல்லாம மோசே ஒண்ணுமே சொல்ல மாட்டார். ஆண்டவர் ஒண்ணு சொல்லாம, நான் சில வசனங்களை காண்பிக்கிறேன். ஆண்டவர் ஒண்ணு சொல்லாம சொல்லாம ஆண்டவர் இப்ப ஜனங்கள் வந்து கேட்கிறாங்க, நான் இங்க போகட்டுமா, நான் கேட்டுட்டு சொல்றேன். ஆரோனும் மிரியாமும் வந்து கேட்கிறாங்க, இதே கம்ப்ளைண்ட் ஆரோனும் மிரியாமும் ஒரு இடத்துல வைக்கிறாங்க. இன்னும் 2 அதிகாரங்கள் முன்ன பின்ன இருக்கும். இன்னும் உங்க கூட மட்டும் தான் பேசுவாரா ஆண்டவர், எங்க கூட நான் பேச மாட்டாரா? ஆரோன் கேட்க, நான் உன்னோட பெரிய ஆள் தெரியுமா, என்னை விட்டுட்டு அவங்க கிட்ட பேசிடுவாரு, என்னை விட்டுட்டு அவங்க கிட்ட பேசிடுவாரு. அக்கா கேட்கிறான், நான் தானே உன்னை காப்பாத்தின, தண்ணியில போய் விட்டதே நான் தான், நீ எனக்கு மேல இருக்கிறேன்னு நினைக்கிறியா? அவர் சொல்றாரு, நான் இதையும் கர்த்தரிடத்துல கேட்டு சொல்றேன்றார். நீ எல்லாமே கர்த்தரிடத்துல கேட்கிறேன்ற, நீ மிஞ்சி போற. உன் நடுவுல உன் கூட மட்டும் தான் கர்த்தர் இருக்கிறாரா, என் கூட இருக்கிறார்? முரட்டாட்டம். அவங்களுக்கு நடந்தது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா ஏன் மிரியாம மாத்திரம் கர்த்தர் அடிச்சார் தெரியுமா? கர்த்தர் அடிச்சாரா இல்லையா? என்ன நடந்தது? மோசேக்கு விரோதமா பேசினதுனால குஷ்டம் வந்துடுச்சு. யாருக்கு குஷ்டம் வந்து? ஆரோனுக்கு வந்ததா? யாருக்கு வந்தது? மிரியாமுக்கு வந்தது. இங்க நல்லா நம்ம கவனிக்கணும், நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்மளுடைய வார்த்தைகளோட நோக்கம் என்ன, அதோட பின்னணி என்ன? நம்ம நல்லதுக்காக குரல் எழுப்புறோமா, இல்ல நம்மளுடைய பர்சனல் அஜெண்டாக்காக குரல் எழுப்புறோமா? இன்னைக்கு சபைக்கு தேவை. நான் இதை கொடுத்துன்றேன், ரொம்ப போராடின ஆண்டவர், நான் இதை எப்படி சபையில பேசுறது, நான் என்ன மிஞ்சி காட்டுறேன் இல்ல, எனக்கு நிறைய சமிக்கைகள் கொடுத்தேன். இன்னைக்கு காலையில கூட நான் போராடினேன், வேற ஒரு வசனம் சொல்லுங்க, வேற ஒரு வசனம் சொல்லுங்க, நான் வேற பேசுறேன், நிறைய போராடினேன். கர்த்தர் எனக்கு எப்பவுமே டக்குன்னு கிடைக்கும், ஒண்ணுமே நடக்கும். I was left behind with this. கர்த்தர் நமக்கு இது தேவை. இது வெறுமனே எனக்கோ எதுக்காக எடுக்காது, கர்த்தர் சொல்லுகிறது. நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், உங்கள் நடுவில் மாத்திரம் தான் கர்த்தர் இருக்கிறாரோ, எங்களிடத்துல இல்லையா? இந்த கேள்விகள்லாம் கேட்டுட்டு என்ன சொல்றாங்க, சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றால், நான் மறுபடியும் சொல்றேன், இன்டென்ஷன். மிரியாம் மாத்திரம் வாதிக்கப்படுறாங்க. எத்தனை நாள் பாளையத்துல நின்னாங்க? 7 நாள். 7 நாள் பாளையம் ஒண்ணுமே புறப்படல, அங்கேயே நின்னாங்க. ஏன் நடந்ததுன்னா, கர்த்தர் பச்சபாதம் இல்லாதவர். ஆமாவா இல்லைங்களா? தேவனிடத்துல பச்சபாதம் இல்லையே. நீங்களும் ஒண்ணுதான், இவங்களும் ஒண்ணுதான். உங்க 2 பேருக்கும் பச்சபாதம் பார்த்தா அவங்களுக்கு விட்டுருங்க. எங்க வீட்டுல இருக்கிற 2 பேருக்கும் நான் பார்ஷியாலிட்டி பார்த்தா அது எனக்கு பாவம். பச்சபாதம் பாவம் என்ன சொல்லுது. சபையில அவருக்கு ஒரு விதமாக இவருக்கு ஒரு விதமாக பார்த்தா எனக்கு பாவம். தேவனிடத்துல பச்சபாதம் இல்லையே. அப்ப 2 பேரும் தானே பாவம் பண்ணாங்க, 2 பேரும் தானே மோசேக்கு சகோதரர்களா இருந்தாங்க, 2 பேருமே தானே ஒன்னா போயிட்டு மோசேக்கு என்ன பண்ணாங்க, 2 பேருமே தான் எதிராக போனாங்க. ஆனா 2 பேருக்கு தண்டனை கிடைக்கல. யாருக்கு தண்டனை கிடைக்கும்? மிரியாமுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த பிரச்சனையை துவக்கி விட்டது மிரியாம். அந்த பிரச்சனையை துவக்கி விட்டது மிரியாம். நம்முடைய இன்டென்ஷன் ரொம்ப கவனமா இருக்கும். இந்த அம்மா என்ன சொல்றாங்க, அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. அவர் வந்து எத்தியோப்பிய ஸ்திரீயாகிய இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணாங்க, அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. ரொம்ப ஷார்ட்டா சொல்றான், அவர் 2 கல்யாணம் பண்ணல. தப்பா புரிஞ்சுக்கிறோம். சிப்போரால் வந்து அந்த எத்தியோப்பிய வரை அது வந்து ஒரே இதுதான். ஐயாக்கு மோசேக்கு 2 கல்யாணம் இல்லை. அப்படி தவறா புரிந்து இருந்தீங்கன்னா நீங்க வாங்க, காஃபி டைம்ல உட்காந்து பேசுவோம், பிரசவம் இப்படி போயிடும். அதனால ஐ கன்க்ளூட், அவருக்கு ஒரே ஒரு மனைவி தான் இருந்தது. ஆனா அக்கா என்ன சொல்லுது, எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் பண்ணிருந்தாங்க. இப்பெல்லாம் இல்ல, அப்பெல்லாம் நிறைய பிரச்சனை வந்தது. அப்பெல்லாம் எழுந்துக்காத ஒரு காரியம் ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. the spirit of arrogance. நான் உனக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நான் உனக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், நீ என்ன மிஞ்சி போற, நான் உனக்கு அக்கா, நான் உன்னோட பெரியவ, நான் எப்படி உனக்கு செவி கொடுக்கணும்? இவ்வளோ நேரம் இருந்த காரியம் கர்த்தர் அதனாலதான் மிரியாம் அடிச்சார். மிரியாமுடைய சரீரம் எப்படி ஆயிடுச்சா, பாதி பிறந்தும் பாதி பிறவாது இருக்கிற போல அப்படி ஆயிடுச்சான். குஷ்டரோகம் வந்து வெண்குஷ்டம் வந்து நின்னாங்க. இது ஒரு காரியம். அதே போல இங்க என்ன பண்றாங்க, இங்க ஒரு 4 பேர் வராங்க. அந்த 4 பேரை பார்ப்போமா? அந்த 4 பேரோட பேர் என்ன? லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராக். இன்னைக்கு சங்கீதம் வாசிச்சிங்க இல்லையா? மூப்பரையா வாசிக்கும் போது ஆரம்பத்துல வாசிச்சாரு. என்னன்னு வாசிச்சாரு? கோராகின் புத்திரரின் சங்கீதம். அந்த கோராகோட தகப்பன் இவர்தான் அவரு. ஓகே, நல்லா கவனிங்க. கோராக் என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும்
ஃபர்ஸ்ட் கோரா, ரெண்டாவது தாத்தான், மூன்றாவது அபிராம், நாலாவது ஓன். 4 பேர். இந்த 4 பேர் என்ன பண்றாங்க? ஒன்னா கூடுறாங்க. இந்த 4 பேரோட அர்த்தம் புரியுமா? பார்த்துக்கோ. இந்த 4 பேரோட அர்த்தம் என்ன? கோராகு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எபிரேய வார்த்தைகள்லாம் சொல்லல, அதோட அர்த்தங்கள் மாத்திரம் சொல்றேன். ஐஸ் கட்டி, ஐஸ் கியூப்ஸ். ஐஸ் கியூப்ஸ் இருக்குது இல்லையா? ஐஸ் கியூப்ல கையில வச்சா என்ன ஆகும்? கரைஞ்சிடும், உருகிடும், வாட் எவர் யூ கேன் சே இல்லையா? அந்த கையில வைக்கும் போது என்ன ஆகும்? குளிருதா சூடா இருக்குதான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் தெரியுங்களா? குளிர்ற மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் சூடா இரிட்டேஷனா இருக்கும். இந்த கோராகனோட அர்த்தம் பேர் இதுதான். ஐஸ் கட்டி, பனிக்கட்டியை போலவன் அவருடைய பேர். இவர் என்ன பண்ண முடியாது? கையில வைக்க முடியாது. ஏன்னா இவர் எந்த ரூபத்துல இருக்கிறாருன்னே தெரியாது. நல்லவரா இருக்கிறாரா கெட்டவரா இருக்கிறாருன்னே தெரியாது. என்ன நோக்கத்துல பேசுறாரு, எப்படி பேசுறாருன்னே தெரியாது. ஒரு நாள் நமக்கு பக்கமா பேசுவார், இன்னொரு நாள் நமக்கு விரோதமா பேசுவார். எங்க இருக்கிறாருன்னு அவருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியும். இவன் எப்பதான் எப்படி மாறுறானே தெரியாதுன்னு பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்டவர் தான் கோராகு. நம்ம பார்த்துருப்போம், நம்ம லைஃப்லயும் பார்த்துருப்போம், நம்ம சபையிலையும் பார்த்துருப்போம். இந்த கோராகு ஐஸ் கட்டி, பனிக்கட்டியை போல இருப்பான். நல்லவனை போல இருப்பான், கெட்டவனை போல இருப்பான். எப்ப நல்லவனா இருக்கிறான், எப்ப கெட்டவனா இருக்கிறானே தெரியாது. எப்ப நல்லது சொல்றான், எப்போது கெட்டது சொல்றானே தெரியாது. ஆனா மாறி மாறி சொல்லிட்டே இருப்பான் கோராகு. ரெண்டாவது தாத்தான், அப்படித்தானே இருக்கு. கோராகு என்பவன் ரூபன் வம்சத்துள்ள எலியாவின் குமாரனாகிய தாத்தான். இந்த தாத்தான் எப்படிப்பட்டவன்னா, அவனுடைய பேரோட அர்த்தம் நீரூற்றுகளை உடையவன். நீரூற்றுகளை உடையவன், இதுதான் அவருடைய பேர். வனாந்தரத்தில் நடந்து வரும்போது ஒரு சில இடங்களில் தான் அவனுக்கு நீரூற்று கிடைத்தது. ஆனா அவன் என்ன தெரியுமா கேட்பான் மோசே கிட்ட? எனக்கு நீரூற்று வேணும், எனக்கு நீரூற்று வேணும். இல்லப்பா, இத்தனை லட்சம் ஜனங்க வர்றாங்க, இத்தனை லட்சம் புருஷர்கள் பஞ்சாதிக வர்றாங்க, பிள்ளைங்க வர்றாங்க, எல்லாருக்கும் தானே தண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும், எனக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வேணும். யாருக்கு என்ன கிடைக்குதோ பரவாயில்ல, கிடைக்கலையோ பரவாயில்ல, எனக்கு எல்லாமே கிடைக்கணும். தாத்தானுடைய பேர் நீரூற்றுகளை உடையவன் என்று சொல்லி ரெண்டாவது அவனுக்கு. மூன்றாவது அவனுடைய பேரு அபிராம். அவனுடைய பேர் என்னன்னா, வேதத்துல சொல்லுது உயரங்களின் தகப்பன், இல்லாட்டி வஞ்சகங்களின் தகப்பன். உயரங்களின் தகப்பன், வஞ்சகம். ஒரு சில பேர் தான் எழுதுறீங்க உயரங்களின் தகப்பன் இல்லாட்டி வஞ்சகங்களின் தலைப்பன். இப்போ வனாந்திரத்துல நடந்து போவோம் இல்லைங்களா? நடந்து போறாங்க இல்லையா? 40 வருஷம் நடந்து போறாங்க. இப்போ நடந்து போகும்போது சில பல மேடுகள் வரும். இப்போ போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும், சில இடம் உயரமா இருக்கும், சில இடம் தாழ்மையா இருக்கும், பள்ளமா இருக்கும். இப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா, போயிட்டு மேல போயிட்டு குடியிருக்கணும்ட்டு தான் விரும்புவார். எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்ன சார்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் எங்க கொடுக்கணும்? நீங்க மேடுகளில தான் நீங்க கொடுக்கணும். எப்பவுமே மேடுகள்ல இருக்க விரும்பும். உயர்றது அதை பாருங்க, எப்பவுமே பெரிய ஆளா காட்டிக்கொள்ள விரும்புவாங்க. நான் தான் பெருசு, நான் தான் பெருசு, நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. நாலாவது ஓன். ஓன் என்கிறதற்கான பேர் என்னன்னா வெளிச்சம், லைட். பாப்புலரா இருக்கவே விரும்புவாங்க. அவங்களை எப்பவுமே பாப்புலரா காட்டிக்க விரும்புவாங்க. எதை செய்தாலும் நான் தான் செய்தேன், எனக்கு தான் உரியது, என் பேர் வரல, என் பேர் வரல அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கொள்றவங்க தான் அந்த சுபாவம் உடையதான் ஓன். இன்றைக்கு இந்த 4 பேரை நான் காட்டுல, இந்த 4 ஸ்பிரிட்டை நான் காட்ட விரும்புகிறேன். இந்த 4 சுபாவங்களுடைய ஒரு சேர்ந்த ஒரு காரியம் தான் முரட்டாட்டம். ஒன்னா கூடுது பாருங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? 2 பேர் சண்டை போடுவாங்க. அவங்க 2 பேர் சண்டை போட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க. ஆனா ஒரு காரியத்துக்கு ஒன்னா கூடுவாங்க. எந்த காரியத்துக்குன்னா, கர்த்தருக்கு விரோதமான காரியத்துக்கு ஒன்னா கூடுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? சபையில பார்த்துருக்குறோம். 2 பேரும் எலியும் அதாவது பூனையுமா இருப்பாங்க, இல்லை பாம்பும் கீரியுமா இருப்பாங்க. அவங்கள பத்தி உங்ககிட்ட பேசும்போது இவங்களை பத்தி. ஆனா ஒரு காரியத்துல ஒன்னா வாங்க பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். எதுக்குடா ஒன்னா நீங்கன்ற மாதிரி ஒன்னா சேர்ந்து குழி பறிக்கிறதுக்காக. அவங்களோட இன்டென்ஷனே தப்பா இருக்கும், அவங்களோட நோக்கம் தப்பா இருக்கும். இங்க முரட்டாட்டத்துக்கு இங்க ஒன்று கூடுறாங்க. இங்க 4 பேரும் பாருங்க. முதலாவது ஐஸ் கட்டியை போல இருக்கிறவன், ரெண்டாவது நீரூற்றுகளை உடையவனா, எனக்கு எல்லாமே வேணும்னு கேட்கிறவன், மூன்றாவது அபிராம், உயரங்கள்ல போய் உட்கார்றவன், வஞ்சகங்களை சரியா செய்யறவனா இருக்கிறவன், நாலாவது ஓன், வெளிச்சத்துல இருக்கிறவன், பாப்புலராக இருக்கிறவன். இந்த 4 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? வாங்க 250 பேரும் கூட்டி கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? மோசேக்கு விரோதமாக போய் பேசி என்ன சொல்ல, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி
அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி இதுவரைக்கும் மோசைக்கு விரோதமா இப்படிப்பட்ட ஒரு கூட்டல் எதுவும் இல்லை. இதுக்கு இந்த மாதிரி விரோதமாக பண்ணது யாருமே இல்லை. ஒரு பெரிய லெவல், மாஸ் லெவல்ல ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி மோசைக்கு விரோதமாக எதிர்க்கிறாங்க. மோசே நீ இருக்கக்கூடாது, ஆரோன் நீ இருக்கக்கூடாது, நீங்க மிஞ்சி குற்றச்சாட்டுகள்லாம் மிஞ்சி போகிறீர்கள். சபை எல்லாருக்கும் நடுவுல கர்த்தர் இருக்கிறார், உங்கள் நடுவுல மாத்திரம் இல்ல. கர்த்தர் சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள்? 3 குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. 3 குற்றச்சாட்டுகளோட பின்னணி என்னன்னா, இவர்கள் எழும்பினது என்ன? மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம். இவங்களோட நோக்கம் கர்த்தருக்கானது இல்லை. இவங்களோட நோக்கம் கர்த்தருக்கானது இல்லை. இப்ப நம்ம யாரும் இங்க எடுத்துக்க தேவையில்ல, இது எனக்கானது அப்படி இல்லை. இந்த ஸ்பிரிட் எல்லாருக்குள்ள இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் அப்படி இல்லை. இந்த 4 சுபம் எல்லாருக்குள்ள இருக்கு. வந்து போ. சில நேரத்துல பாருங்க அப்படியே நல்லவங்க மாதிரியே பேசுவோம், சில நேரத்துல கெட்டவங்க மாதிரி பேசுவோம். ஆமா இல்ல, ஆமா நடக்காததே நம்ம பேசுறோம். சில நேரத்துல யாராச்சும் ஒருத்தரோட பேர் சொல்லலன்னு வச்சுக்க, வாசிக்கிற பேர்ல ஒருத்தர் பேர் சொல்லலன்னா, என் பேர் சொல்லாம விட்டாங்க, என்ன மட்டும் ஒதுக்கிட்டாங்க. ஓன் லைட்ல என் பேர் சொல்லணும்னு விரும்பும். வஞ்சகங்களின் தலைவன் உயரத்துல இருக்கு, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஏன் என்ன மட்டும் ஒதுக்குறீங்க? ஏன் எனக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டீங்க? டிமாண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்பிரிட் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. எல்லாருக்கும் நீருற்று எனக்கு மாத்திரம், எனக்கு வேணும், என் பிள்ளைங்களுக்கு வேணும், எனக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் வேணும். இது சபையில இந்த ஆளுங்க இருந்தா சபையில பிரச்சனை இருக்கும். எல்லா சபையிலுமே இந்த ஆளுங்க இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா கர்த்தரோடு கூட இருக்கிற உறவுல நம்ம சரியா இல்லைன்னா இந்த 4 ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கும். ரிபல் பண்ணிட்டே இருப்போம், எதிர்த்துட்டே இருப்போம். கர்த்தரை எதிர்ப்போம், கர்த்தர் கொடுத்தவங்களை எதிர்ப்போம். இந்த காரியத்தை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். இந்த முரட்டாட்டம் கர்த்தருக்கு அருவருப்பாரு. அங்க என்ன சொல்றாரு? 1 சாமுவேல் 15:23 முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது என்று சொல்றார். இந்த முரட்டாட்டம் நமக்குள்ள இருக்குதான்னா நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். இது ஆண்டவர் அனுமதிக்கிற வார்த்தை. நம்ம இதுல நான் எங்க நிக்கிறேன்? கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு விடுதலை தரப்போறார். இதனால வரப்போற கான்சிக்வன்சஸும் பார்த்து, இதனால வருகிற தாக்கத்தையும் பார்த்து, அதிலிருந்து விடுவிக்கிற தேவன் நமக்கு தன்னுடைய ரத்தத்தையே சிந்திருக்கிறார். அந்த ரத்தத்துல பானம் பண்ண போகிறோம் என்று சொல்லி ஒப்புரவாக போகிறோம். இந்த 4 ஸ்பிரிட்டுமே என்ன பண்றாங்க? மோசே அதை கேட்ட போது முகம் குப்புற விழுந்தான். பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் அண்டையிலே சேரத்தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். இப்போ காரியம் நடக்குது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நாளை காலையில் என்ன பண்ணுங்க? எல்லாரும் கவனிங்க. கோராகு, தாத்தான், ஓன், அபிராம், இவங்க எல்லாரும் நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க கூட்டிட்டு வந்த 250 பேரும் கூட்டிட்டு முன்பதாக வாங்க, கர்த்தர் உங்களை எல்லாரும் வர சொல்றாரு. வந்து என்ன பண்றாங்க? நீங்க வந்து நின்று என்னிடத்துல முறையிடுங்க, கர்த்தர் நாளைக்கு என்ன செய்யணும்ன்றது. அதையும் கர்த்தர் மோசேக்கு சொல்றாரு. கர்த்தருக்கு சொன்ன பிறகு வனாந்திரத்துல அவர்கள் எல்லாரும் கொண்டு சேரும்படி கூட்டு வந்தார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வனாந்திரத்துல கொன்று போடும்படியாக நீ ஆண்டவர் சொன்னாருன்ட்டு எங்களை கூட்டிட்டு வந்துட்ட, இது தப்பு, நீ மிஞ்சி போற. ஆண்டவர் சொல்லல, ஆண்டவர் சொல்லாததை சொல்றன்றாங்க. ஆண்டவர் செய்யாதன்னு சொன்னதை நீ செய்யறன்றாங்க. அவர் மோசே மேல ஆரோன் மேல குற்றச்சாட்டு 13 சொல்லி, இந்த வனாந்திரத்துல எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ? எங்க மேல ஆள பார்க்கிறையோ? நீ எங்களை ஆள முடியாதுன்னு சொல்றாங்க. நீ என் மேல கவர்னன்ஸ் பார்க்கிறியோ அப்படின்றாரு. மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதருடைய கண்களை பிடுங்கி பார்க்கிறாயோ? நாங்கள் வருகிறது இல்லை என்றார். என்ன சொல்றாங்க? கர்த்தர் சொன்னாருன்னு கூட்டு வந்த, பாலும் தேனும் ஓடுற தேசத்தை காட்டுவன்னு சொன்ன, இது வரைக்கும் காட்டல. திராட்சை தோட்டத்தை இருக்கிற காட்டுற தேசத்தை காட்டுவன்னு சொன்ன, இது வரைக்கும் காட்டல. எங்களை நீங்க எப்படியோ அலைஞ்சு திரிஞ்சு பண்ணி நீ எங்களை கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ? நாங்க இனிமேல் வரமாட்டோம் என்கிறார்கள். அப்பொழுது மோசேக்கு கடும் கோபம் உண்டது. அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கை அங்கீகரிக்காதிருப்பீராக. நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதை முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை,
அவர்கள் ஒருவனுக்கு யாதொரு பொல்லாப்பும் நம் இப்ப மோசே உருகிறார். அப்பா நான் அந்த தப்பு பண்ணல, ஆண்டவரிடத்துல மன்றார். இப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா 20வது வசனம், கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்துல அவர்களை அதமாக்குவேன் என்றார். என்ன சொல்றாரு? ஒரு நிமிஷத்துல அதமாக்குவேன் என்றார். அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல்லுகிறார். நம்மளோட முரட்டாட்டம் நமக்குள்ள என்ன கொண்டு வருதா? எல்லாருக்குள்ளும் அழிவை கொண்டு வருது. கர்த்தர் என்ன பண்றார்? கோபம் கொண்டார். எல்லாருக்குள்ளும் அழிவு வருது. அப்ப மோசே என்ன பண்ற? ஆண்டவரே, அவன் ஒருத்தன் தானே தப்பு பண்ணான், ஏன் எல்லாரையும் நீங்க வாரிக்கொள்றீங்க? கிருபையா இருங்க. சரி, ஓகே, அந்த 4 பேரை மாத்திரம் ஓரம் ஒதுங்க சொல்லு, அவன் கூட வந்தவங்கள மாத்திரம் ஓரம் ஒதுங்க சொல்லுன்னு சொல்லி ஓரம் ஒதுங்க சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னா 32வது வசனம் வாசியமா, 31ல இருந்து வாசிங்க. அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். கர்த்தரோட கோபம் பாருங்க இவங்களுக்கு மேல வந்துருச்சு. இந்த வார்த்தை எல்லாம் சொன்ன பின்பு அவர்கள் நின்று இருக்கிற நிலம் பிளந்தது. பூமி துவக்கத்திலிருந்து ஆண்டவர் உண்டாக்குனார் இல்லையா, ஆதியாகமம் 1:1 உண்டாக்குனதிலிருந்து இதுவரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே இல்லை. பூமி 2ஆ பிளந்து அது நடுவில் யாரெல்லாம் போயிட்டாங்களா? 32. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுரிய எல்லா மனிதரும், நேற்று பார்த்த உபவாச கூட்டத்துல, எங்களையும் எங்களோட பிள்ளைகளையும் எங்களோட பொருட்களை எல்லாம் நீ பாதுகாக்கும்படியாக உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்வு போடுறோம், உபவாசம் பண்றோம்டா. இங்க அப்படியே ஆப்போசிட் பாருங்க. கர்த்தருக்கு விரோதமாக எழும்பின உடனே எங்களுடையது கோராகுடையதும் கோராகுடைய பிள்ளைகள் இல்ல, கோராகுடைய எல்லா காரியங்களும், ஏன் பிள்ளைகள் இல்லைன்னு சொல்றேன்னா காட்டுறேன் உங்களுக்கு. கோராகுடைய வீடுகளும் கோராகுடைய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களை விழுங்கி போட்டது. பூமி உள்ள வாங்கிடுச்சு. எர்த்குவேக். பூமி 2ஆ பிளந்து அதுக்குள்ள எல்லாமே போயிட்டு கோராகு அவனோட சார்ந்தவங்க எல்லாருமே உள்ள போயிட்டாங்க. அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள். கர்த்தருக்கு விரோதமா முரட்டாட்டம் பண்ணா இதான் நடக்கும். இன்னைக்கு நம்ம இந்த முரட்டாட்டம் பண்றத ரொம்ப கேஷுவலா வச்சிருக்கிறோம் சபையில. Whenever something comes from here, இங்க இருந்து ஏதாவது ஒன்று வருதுன்னா, no, be careful about that. இங்க கர்த்தர் சொல்லாததை சொன்னா இவங்களுக்கான அடி எப்படி விழுன்றதை நீங்க பார்க்கலாம். ஆனா கர்த்தர் சொன்னதை இவங்க சொல்லும் போது அதுக்கு முரட்டாட்டம் பண்ணுவீங்கன்னா பூமி பிளந்து அதோடு கூட கோராகும் அவரோடு கூட சேர்ந்தவர்கள் எல்லாரும் உயிரோடு, எல்லாரும் சொல்லுங்க, உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள். இதுவரைக்கும் அப்படி பார்த்ததே இல்லை. இதுவரைக்கும் அப்படி பார்த்ததே இல்லை. அவன் குடும்பமே அப்படியே அழிஞ்சு போச்சு. ஆனா பாருங்க, கோராகனோட பிள்ளைங்க அதுல சாவல, பிள்ளைங்க அதுல சாகல. வாசிப்போமா 26ஆம் அதிகாரம் 11வது வசனம். என்ன 26:11. கோராகின் குமாரரோ சாகவில்லை. அதுல என்ன பண்ணலையா? அதனாலதான் சொன்னாங்க பிள்ளைங்க சாவல. ஒருவேளை என்ன பண்ணிருப்பாங்க, அப்பா நீ பண்றது தப்புப்பா, மோசே மாமாக்கு விரோதமா நீ எலும்பு போட. ஏன் நான் மாமான்னு சொல்றேன்னா, லைக் இட், ஏன்னா மோசையோட சித்தப்பா பையன் தான் இந்த கோராகு. மோசையோடைய சித்தப்பா பையன். நீ யாரா, நீ எங்க கூடவே வந்துட்டு நீ இப்போ இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்ற, அதுவும் எது கேட்டாலும் ஆண்டவர் இடத்துல கேட்டு சொல்றேன்றாரு. அது உங்களுக்கு இன்னும் கோபம் வருது. கர்த்தருக்கு அதான் விருப்பமா இருக்கு. உங்க வாழ்க்கையில சொல்றேன், அநேக நேரத்துல நீங்க மனுஷரை பிரியப்படுத்துங்கன்னா கர்த்தரை பிரியப்படுத்த மாட்டீங்க. கர்த்தரை பிரியப்படுத்தி பாருங்க, மனுஷர்களை பிரியப்படுத்த மாட்டீங்க. ஆனா யார் உங்களுக்கு எதிராக வந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை பிரியப்படுத்த பாருங்க. மோசே கர்த்தரை பிரியப்படுத்துறதுலாம் முக்கியமா இருந்தார். அவங்க அண்ணா இந்த மாதிரி சொல்றாரு,
இந்த மாதிரி நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதையும் நான் சொல்றாரு, நான் கர்த்தரிடத்துல கேட்டு வரேன். கோராகு புத்திரர் இந்த மாதிரி சொல்றாங்க, அதையும் கர்த்தரிடத்துல கேட்டு வரேன். இப்ப இன்னொரு வழக்கு இருக்குது, அதையும் என்ன சொல்றாரு, நான் கர்த்தரிடத்துல கேட்டு. எதுவா இருந்தாலும் கர்த்தரிடத்துல கேட்கிறார். அவருக்கும் கர்த்தருக்குமான உறவு அப்படி இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கும் கர்த்தருக்குமான உறவு அநேகருக்கு இந்த கோராகு போல, தாத்தான் போல, அபிராம் போல, ஓன் போல இருக்கிறவங்களுக்கு எரிச்சலா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இன்டென்ஷன் என்ன செய்யறாங்கன்னே தெரியாது. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை, ஆவிக்குரிய அந்த அவங்க ஏன் செய்யறாங்கன்னே தெரியாது. அதான் சொன்ன ஸ்பிரிட் ஆஃப் அரகன்ஸ், கீழ்ப்படியாமையின் ஆவி, முரட்டாட்டத்தின் ஆவி இன்னைக்கு சபைக்குள்ள இருந்தா நம்மளால வளர முடியாது. 7 நாள் மிரியாமால நடை நின்றது, அப்படியே ஃபுல்லா நின்னாங்க. இனி நமக்குள்ள முரட்டாட்டம் நிக்கிறதுனால தான் இன்னைக்கு நடக்க முடியல. முரட்டாட்டம் வர முடியல, முரட்டாட்டத்தினால் வளர்ச்சி காண முடியல. கர்த்தர் இதை அருவருக்கிறார். அதான் சொல், நமக்கும் அவருக்குமான உறவு நல்லா இருக்கணும்னா இந்த முரட்டாட்டம் நம்ம விட்டு போகணும். கர்த்தருக்கு எதிராக இருக்கிற முரட்டாட்டம், சபைக்கு எதிராக இருக்கிற முரட்டாட்டம், சபையில இருக்கிற ஜனங்களுக்கு எதிராக இருக்கிற முரட்டாட்டம் போகணும். நான் ஒன்று சொல்றேன், நீங்க பார்க்கணும், சபைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் முரட்டாட்டம் பண்ணுறோம், கொஞ்ச நாள் வளர்றது போல இருக்கும், கொஞ்ச நாள் வளர்றது போல இருக்கும். ஆனால் ரொம்ப நாள் நிற்காது, ரொம்ப நாள் நிற்காது. கர்த்தர் நீதி விசாரிக்கிற தேவன். ஆமென். கர்த்தர் ஒரு அநியாயத்துக்கு அழ வச்சுட்டு இன்னொருத்தனை சந்தோஷப்பட வைக்கிறவன் அவர் நீதி. ஆனா இன்னும் ஒண்ணு பாருங்க, 2 பேருமே ஆண்டவரோட பிள்ளைங்க தான். துன்பப்படுகிறவனும் ஆண்டவரோட பிள்ளை, துன்பப்படுத்துகிறவனும் ஆண்டவரோட பிள்ளை. 2 பேரையும் ஒப்புரவாக்குறது ஆண்டவரோட வேலை. அல்லேலூயா. அதனால அவங்க உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுங்க. இந்த கோராகு போல, அபிராம் போல, தாத்தான் போல, ஓன் போல ஆவி நமக்குள்ள இருக்கு. எனக்கு வேணும், என்னுடையவர்களுக்கு வேணும், நான் தான் எல்லாம், எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும், நீ மிஞ்சி போற. இந்த வார்த்தைகள் நமக்குள்ள வந்துட்டு போயிருக்குதா இல்லையா? தேவனும் நீங்களும் அறிவீங்க. நான் சொல்றேன், இந்த எண்ணம் வந்தா கரெக்டாக தள்ளி இப்படி தள்ளி விட்டுருவேன், ரொம்ப கீழே போயிடும். நான் அடி வாங்கியிருக்கிறேன், நான் அடி வாங்கியிருக்கிறேன், கீழே போயிடும். அப்புறம் மேலே வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கர்த்தர் உயர்த்தினா உண்டு, மனம் திரும்பினா உண்டு. இல்லாட்டி கோராகும் அவனை சார்ந்தவர்களும் பூமி உள்ள போய் பூமி மூடிருச்சான். இது எப்ப வரைக்கும் சொல்றாங்கன்னா, வருகிற சந்ததியா சொல்றாங்க, நாங்க அப்படி சாவல, நாங்க கோராகு மாதிரி சாவல, கோராகு மாதிரி சாவல அப்படின்னு சொல்றோம். வாசிக்கிறீங்களா? என்னாகும் 27 முதலாவது வசனம். என்னாகும் 27. யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் யோசேப் வாசிங்க. சாரி. மனேசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிலேயாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் பிரபுகளுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணம் அடைந்தார், அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. இவங்க என்ன சொல்லணும்? எங்க அப்பா செத்து போயிட்டார், அவ்வளவுதானே, அவ்வளவுதானே சொல்லணும். எங்க அப்பா இந்த மாதிரி என்னத்தினால செத்தாங்கன்னு சொல்ல, அது கர்த்தர் அதுக்கப்புறம் பதில் கொடுக்க, ஆமா உண்மைதான், அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? எங்க அப்பா செத்து போயிட்டார். என்ன சொல்லணும்? எங்க அப்பா யார மாதிரி சாகல தெரியுமா? யார மாதிரி சாகலையா? வாசிங்கம்மா. அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின, கர்த்தருக்கு, இப்போ அவங்க யாருக்கு விரோதமா கூடினாங்க? அங்க யாருக்கு விரோதமா கூடினாங்க? 14ஆம் அதிகாரத்துல மோசேக்கும் ஆரோனுக்கும். ஆனா இங்க என்ன சொல்றாரு கர்த்தர்? கர்த்தர் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக கூடுகிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கூடுகிறார்கள். வாசிங்கம்மா. கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார், அவருக்கு குமாரர் இல்லை. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, அன்றைக்கு வழக்கத்தின்படியாக இப்போ அன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அந்த சம்பவம் நடந்தது இல்லையா? நல்லா கவனிங்க, கொஞ்சம் ஹிஸ்டரி மாதிரி இருக்கும், நான் கவனிங்க. பூமி பிளந்தது, கோராக அவரை சார்ந்தவங்க எல்லாரும் உள்ள போயிட்டு செத்து போயிட்டாங்க, மூடிருச்சு. அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க. கர்த்தர் சொல்லல, மோசே சொல்லல, யாருமே சொல்லல. அன்னைக்கு என்ன தீர்மானம்? இனி இவங்களுக்கு எங்கேயுமே என்ன இல்லை, நிலம் இல்லை, இவங்களுக்கு எங்கேயுமே இடம் கொடுக்க கூடாது, இவங்களுக்கு எங்கேயுமே இடம் கொடுக்க. ஆனா இவங்க யாரோட கோத்திரத்துல வராங்கன்னா,
லேவி கோத்திரத்துல வராங்க. லேவி கோத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லேவிக்கு தனியா ஒரு இடம் கொடுக்கல, எல்லா கோத்திரத்திலும் ஒரு பங்கு லேவிக்கு. இப்ப 12 பேர் இருக்கிறீங்க, 11 பேருக்கு 11 இடம் கொடுத்துட்டு 12வது இடம் கொடுக்கல, 11 இடத்துல ஒரு பார்ட் லேவிக்கு எல்லாமே உடையது. லேவி ஸ்பெஷல், லேவி கர்த்தருடைய ஊழியக்காரர், லேவி கர்த்தருக்கானவன் என்று சொல்லி லேவிக்கு தனி பங்கு கொடுக்குறாங்க. ஆனா லேவி கோத்திரத்துல வந்த இவருக்கு, அதனாலதான் கொஞ்சம் சில வசனங்கள் வாசிக்கணும். இங்க வந்து 14 தலைமுறை சொல்றாங்க. 1 சாமுவேலுக்கு போனா ஒரு 16 தலைமுறை சொல்லியிருக்கும். லேவி கோத்திரத்துல இருந்து வந்தவங்க தான் இந்த கோராகு. அதனாலதான் திரும்ப அவங்க போய் பாட்டு பாடுறாங்க, சங்கீத புஸ்தகங்கள்ல பாட்டு பாடுறாங்க. இப்ப லேண்ட் கொடுக்கணும். கம் பேக் டு த பாயிண்ட், எல்லாருக்கும் லேண்ட் கொடுக்கணும். லேண்ட் இப்போ வந்து ஆண்களுக்கு கொடுப்பாங்க, பெண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால நம்ம ஃபுல் டீட்டெயில் சொல்லுது, நல்லா கவனிக்கணும் வசனங்கள். எங்க அப்பா செத்து போயிட்டாரு, எங்க அப்பா கோராகு மாதிரி சாவல, பூமி பிளந்து கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி பூமி பிளந்து செத்து போன கோராகு மாதிரி சாகல. நாங்க எங்க அப்பா வந்து ஏதோ ஒரு பாவத்துல தான் செத்தாரு, என்ன பாவம் தெரியல, ஓய்வு நாள் அசட்டை பண்ணாரோ இல்ல கர்த்தருக்கு விரோதமா எந்த காரியம் என்ன செஞ்சாருன்னு தெரியல, ஆனா செத்து போயிட்டாரு. ஆனா கோராகு பண்ண மாதிரி கர்த்தருக்கு விரோதமா செய்யல, அதுக்கு நாங்க உறுதி. எங்க அப்பா செத்து போயிட்டாரு, எங்க அப்பாவுக்கு மகன் இல்ல, ஆனா எங்க அப்பாவுக்கு நிலம் இருக்குது. நாங்க 5 சகோதரிகள் இருக்கிறோம், 5 சகோதரிகளுக்கும் எங்களுக்கு பகுத்து பிரிச்சு கொடுங்க. ஒரு லேண்ட் கேட்கறதுக்கு கூட என்ன சொல்றாங்க, கோராகு மாதிரி இல்ல எங்க அப்பா, அந்த அளவுக்கு நாசமா போயிட்டாங்க கோராகுடைய ஃபேமிலி. கோராகு ஒதுக்கி வைத்து விட்டார்கள், கோராகுனுடைய சேர்ந்தவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு. அது அங்க காமிச்சா கோராகுனுடைய பிள்ளைகளோ மறிக்கவில்லை, அவங்க பிள்ளைகள் அவங்க சந்ததி உயிரோட தான் இருக்குது. ஆனா அவங்களுக்கு எங்கேயுமே என்ன கிடைக்கல, இடம் கிடைக்கிறது விடுங்க, மதிப்பு கிடைக்கல, சேர்த்துக்க மாட்டோம். வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா கூப்பிட மாட்டாங்க. அனுபவிச்சிருக்கிறீங்களா? எல்லாரையும் கூப்பிடுவாங்க, உங்களை கூட மாட்டாங்க. எல்லாரையும் சேர்த்துக்கொள்ள உங்களை சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க. அவங்களோட பார்வைக்கு நம்ம ஒரு துச்சமாக இருப்போம். கர்த்தர் அவர்களுக்கும் அந்த இறங்கின கோராக மரித்து போன கோராகளோட புத்திரர்களுக்கும் கிருபை அளிக்கிறோம். அதான் ஆரம்பத்துல சொன்னேன், இந்த முரட்டாட்டம் நம்ம விட்டு போகணும். அந்த முரட்டாட்டத்துல வருகிற பாதிப்பை சொன்ன, பூமி பிளந்து செத்து போயிடுவாங்க, எல்லாமே செத்து போயிட்டாங்க. ஆனா அந்த பாதிப்புல இருந்து மனம் திரும்புகிறவர்கள் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தான் நம்ம பார்க்க போறோம், பார்த்துதான் திருமணத்துக்குள்ள போக போறோம். அப்ப அவர் சொல்றாங்க, அந்த அம்மா சொல்றாங்க, நாங்க 5 சகோதரிகள், எங்களுக்கு பிரித்து கொடுங்க. அங்கேயும் பாருங்க 5வது வசனம், மோசே அவருடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். இதுதான் சொன்னேன். இது மோசேவே என்ன பண்ணிருக்கலாம், சரிங்கம்மா வாங்க கொஞ்சம் விசாரிக்கிறேன், எப்பா அந்த அம்மாவோட தகப்பன் யாரு, அவங்க சொந்தக்காரங்க இருக்கிறீங்களா, அவர் உண்மையாவே அப்படிதான் செத்தாரா, ஆமாவா நீங்க சொல்றீங்களா, நீங்க சொல்றீங்களா, ஒரு 4 சாட்சி உறுதிப்படு, வேதத்தின்படியாக 2 சாட்சி இருந்தா அது காரியம் சரி. செய்யல மோசே. மோசே என்ன பண்றாரு, கர்த்தருடைய சந்ததியில கொண்டு போய், கர்த்தர் என்ன சொல்ற 7வது வசனம், செலயோத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான், கர்த்தர் தான் அப்ரூவ் பண்றார். இன்னைக்கு நாமளும் கூட கர்த்தரோடு கூட இருக்கிற உறவை நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக, அதற்கு எதிராக இருக்கிறது என்னன்னா முரட்டாட்டம். முரட்டாட்டம் பண்றவங்களோட கர்த்தர் என்ன பண்ணல, உறவு வைக்கிறது இல்லை. முரட்டாட்டம் பண்றவங்களை என்ன பண்றாரு, கர்த்தர் பூமி பிளந்து அதோடு கூட போட்டு மூடிடு, மண்ணு போட்டு மூடிட்டார். தேவையே இல்லை, நீயும் தேவையில்ல, உன் கூட்டமும் தேவையில்ல, ஒன்னும் தேவையில்லை, என் மோசைக்கு விரோதமாக எழும்புறீங்கன்னு சொல்லிட்டு மூடி போட்டார். இன்னைக்கு முரட்டாட்டம் நமக்குள்ள இருக்கு. No one can say I don't have முரட்டாட்டம். இன்னைக்கு நமக்குள்ள சப்மிஷன் இல்லாம இருக்கு. கர்த்தரோட வார்த்தைக்கு இங்க இருந்து யார் கொடுத்தாலும் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். நீ செவி, நீ பேசினா நான் கேட்க மாட்டேன். சில காரியங்கள் சில இடங்கள்ல பாக்குறப்ப சொல்றேன், நான் அந்த தவறு பண்ணியிருக்கேன். நான் அந்த தவறு, யூத் கிளாஸ் நடக்கும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு, எங்க பாஸ்டர் பேசுறாருன்னு உள்ள போவேன். ரோஸோட அம்மா வந்து வேதாகம பைபிள் உமன், அவங்க பாஸ்டருக்கு நிகரானவங்க, அவங்க பைபிள் ஸ்டடி இப்படி போய் பார்ப்பேன். அதாவது அப்படி போயிட்டு அப்படியே ஸ்லைட்டை நின்று இப்படி நின்று பார்ப்பேன் யார் இருக்காங்கன்ட்டு. அப்படியே ரிவர்ஸ் கீரில் போயிடும், அப்படியே ரிவர்ஸ் கீர். ஏன்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, வேதம் படிச்சியா, ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதான், வேதம் படிச்சியா, காலையில மனப்பாட வசனம் சொன்னியா, உங்க அம்மா அப்பாவுக்கு சொன்னியா. நான் இந்து ஃபேமிலி, நான் எங்க அம்மாக்கு எங்க சோத்திரம் சொல்றது. ஆனா கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இன்னைக்கு சோத்திரம் சொல்லாம எங்க கால் ஆரம்பிக்க பா ஸ்தோத்திரம். என்னையும் ஊழியக்காரனா மாதிரி சோத்திரம். எங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்க எழுந்து எல்லாருமே நீ சோத்திரம் தான். அவங்க கேட்ட கேள்வி அன்னைக்கு,
எனக்கு வெக்கமா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாம் கிறிஸ்தவ பிள்ளைங்க எல்லாம் ஆமா சொன்ன பொய் கூட சொல்லுங்க சிலதுங்க. எனக்கு ஸ்தோத்திரமே எங்க வீட்டுல வராது, எங்க வீட்டுல இல்ல. ஓடிடுவாங்க அவங்கள பார்த்து. எனக்கு விருப்பமா பேசல, ஓடிடுவேன். எத்தனை முறை நாம அதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். ஐயோ இன்னைக்கு செய்தி எனக்கு பிடிக்கவே இல்லை, உனக்கு தான் பேசியிருப்பார் ஆண்டவர். எது வேணாம்னு சொல்ற அதில் தான் கர்த்தர் கூட பேசியிருப்பார். இந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்காது, இந்த பாஸ்டர் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவரெல்லாம் வேலைக்கு அதெல்லாம் நீ சொல்லவே கூடாது. கர்த்தர் சொன்னா கேளு. நீ எல்லா பிரசங்கத்தையும் போய் கேளுன்னு சொல்லலை, உன் சபையில் இருக்கிற வார்த்தைக்கு செவிக்கொடு. நான் இவ்வளோதான் கேட்பேன், அப்படிதான் கேட்பேன், இதுக்கு மேலாம் கர்த்தர் உனக்கு தான் பேசிட்டு இருக்கு. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி. இத பண்ண கோராகு தாத்தான் அபிராம் ஓன் 4 பேரும் காலி. இன்னைக்கு இந்த 4 சுபாவம் சபையில இருக்கும் பாருங்க. சபையில இருக்கிறது நமக்குள்ள அடிக்கடி வந்துட்டு போகும். கர்த்தருக்குள்ள இல்லைன்னா அடிக்கடி இந்த ஸ்பிரிட் வந்துட்டு போகும். நான் ஏன் உன் வார்த்தையை கேட்கணும், நீ யார் என்ன சொல்றதுக்கு, உனக்கெல்லாம் என்னால் செவி கொடுக்க முடியாது, அடிக்கடி வந்துட்டு போகும். ஆனா சில நாள் பாருங்க, அப்பா இன்னைக்கு என்னோடு கூட பேசுனீங்க, அதான் கோராகு. எங்க நிக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. நல்லவனா கெட்டவனா, உதவி செய்யறானா உபத்திரவம் செய்யறானா யாருக்குமே தெரியாது. இந்த சுபாவம் கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் சொன்ன எல்லாரையும் கூப்பிடு, மொத்தமா உள்ள போட்டுற, நானே முடிச்சிருன்ற. அவங்களுக்கு என்ன கிடைக்காதான்னு சொல்லிட்டாரு, காணியாட்சி கிடைக்காது. அதனால அந்த 5 சகோதரிகள் வந்து சொல்லுவாங்க, எங்க அப்பா கோராகு மாதிரி சாவுல, கோராகு மாதிரி அநியாயம் பண்ணல, எங்க அப்பா ஏதோ ஒரு வேற ஏதோ பாவம் பண்ணி செத்துட்டாரு, கோராகு மாதிரி சாகல, எங்க அப்பாவுக்கு மகன் இல்லை, 5 மகள்கள், நாங்க எங்களுக்கு நிலத்தை பங்கிட்டு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப எவ்வளவு அநியாயம் பாருங்க. நம்மளோட சந்ததிக்கு வைக்க போகிற காரியம் இதுதானா? நாம இன்னைக்கு கர்த்தருக்கும் கர்த்தரோட வார்த்தைக்கும் கர்த்தரோட வார்த்தை கொடுக்கிறவங்களுக்கு முரட்டாட்டம் பண்ணும்போது யாரு மேல வருதா? அது சந்ததி மேல வருது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா கோராகின் புத்திரர்களை எங்கேயுமே சேர்க்கவே மாட்டாங்க. எங்குமே லேவி தான். லேவி வந்து என்ன பண்ணக்கூடாது, லேவியோட வேலை என்ன தெரியுமா? ஆசாரிய கோத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், லேவி கோத்திரத்துல பிரதான ஆசாரியன்னு அங்க பலியிட சொல்லுவாரு. பலி மேல கை வைப்பார், பலியிடணும். வெளியில கொண்டு போவாங்கல்ல, அந்த பலியை பலியிடணும், புச்சர் பண்ணணும், போடணும், அந்த தோல் உரிக்கணும், அதெல்லாம் அந்த காரியங்கள்லாம் வெளியில எடுத்து போய் கொட்டணும். இதுதான் லேவியோட. இந்த லேவிக்கு இதுக்கப்புறம் கோராகுக்கு அந்த டியூட்டியே கிடையாது. லைக் எ லேமேன், வந்துட்டு தூரத்திலே நின்று பார்த்துட்டு போ, அப்படியே போயிடு, உள்ள வரவே கூடாது. ஏன்னா நீ விலக்கப்பட்டவன், நீ துரத்தப்பட்டவன், நீ சபிக்கப்பட்டவன், நீ உள்ளவே வரக்கூடாது. சந்ததியாக இந்த சாபம் கோராகு நிமித்தமாக அந்த சந்ததிக்கு வந்து கொண்டிருந்தது. துரத்திட்டான். மோசே இதுக்காக ஆண்டவரிடத்துல பரிந்து பேசலாம், ஆண்டவரே ஏதோ பாவம் பட்டான் விட்டுடுங்கன்னு கேட்கல. யோசுவா நிலத்தை பங்கிட்டு கொடுத்த யோசுவா கூட சரி பாவம் ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னா நான் செஞ்சிருந்த கர்த்தரிடத்துல கேட்கல, கொடுக்கல. ஜனங்களும் யாரும் அது வரைக்கும் முறையிடவே இல்லை, யாருமே முறையிடல. எது வரைக்கும் தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம் வாசிச்சிருப்பீங்க இல்லையா? வாசிக்கலாமா? கொஞ்சம் வசனம் மாத்திரம் வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வாசிக்கிறீங்களாமா? 1ல இருந்து வாசி. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ரமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவருக்கு பேர் என்னவா? எல்கானா. அவன் எப்பிராயிமினாகிய சூப்புக்கு. அவன் எப்பிராயிம்ன்றது இது லேவி கோத்திரம் சொன்னீங்களே, இவன் எப்பிராயிம் கோத்திரம். இவன் எப்பிராயிம் கோத்திரம், எப்பிராயிம் ஊர் தேசத்தார். வாசிங்க. எப்ராயிமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோஹாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. எது வரைக்கும் இந்த சாபம் தொடருது? அன்னாளுடைய மகனாகிய சாமுவேல் வரைக்கும் இந்த சாபம் தொடருது. எங்கிருந்து? கோராகிலிருந்து சாமுவேல் 16 தலைமுறைகள், கிட்டத்தட்ட 650 வருடங்கள்
இந்த சாபம் தொடர்ந்து கொண்டே யாருமே கேட்கல. அப்போ பாவங்க அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, நீங்கள் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீங்கள் அவங்களுக்கு இரக்கம் பாராட்டி அந்த ஜனத்துக்கு உதவி செய்ய. அவங்க உள்ளவே வர முடியாமல் இருக்கிறாங்க, வெளியவே சுற்றிட்டு இருக்கிறாங்க, அவங்களை நீங்கள் மன்னிக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி யாருமே ஒருத்தர் பரிந்து பேசலை. ஒருத்தர் கூட இந்த கோராகு புத்திரர்களுக்காக பரிந்து பேசல. 16 தலைமுறைகள் முடிந்தது. இன்னொரு இடத்துல இருக்குது, அப்படியே வம்சவழி, இவன் யாருக்கு பிறந்தான், இவன் யாருக்கு பிறந்தான்னு சொல்லிட்டு அந்த வம்சவழி அப்படியே இருக்கும். 16 தலைமுறைகள் இருக்கும். மோசே கேட்கல, யோசுவா கேட்கல. அதுக்கப்புறம் வந்த நியாயாதிபதிகள், ஒத்னியேல்ல இருந்து இப்ப யாரு இப்ப நியாயாதிபதி? இந்த வசனம் நடக்கும்போது ஏலி. 12 நியாயாதிபதி, ஏலி தான் இப்ப நியாயாதிபதி. இந்த சம்பவம் நடக்கும்போது ஏலி தான் நியாயாதிபதி. ஏலி நியாயாதிபதி, ஆசாரியன் 2 வேலையும் பார்த்தார். ஒத்னியேல்ல இருந்து ஏலி வரைக்கும் 12 நியாயாதிபதிகள். ஒருத்தரும் இந்த குடும்பத்துக்கு நீதி செய்யல, கிருபை செய்யல. ஆனா கர்த்தர் கிருபையுள்ளா இருந்தா ஒருத்தரோட ஒரு சகோதரி, ஒரு தாயோட விசுவாசத்தினால 16 தலைமுறையோட சாபம் உடைக்கப்பட்டது. ஒருத்தரோடைய ஒப்பு கொடுத்ததுனால 16 தலைமுறையோட சாபம் உடைக்கப்பட்டது. என்ன செய்யறாங்க அந்த அம்மா? சாமுவேல் ஏலி கோத்திரத்துல வந்தவன், அவனை கூப்பிட்டு வந்து எங்க விடுறாங்க? அவரை கூப்பிட்டு வந்து எங்க விடுறாங்க? 2 வயசு இருக்கும்போது ஆலயத்துல கூப்பிட்டு வந்து விட்டுட்டு என்ன சொல்றாங்க, நீங்க பாத்துக்கோங்க. ஏலி சொல்றப்பா, இவனுக்கு இன்னுமே சட்டையே 10ல இல்ல, நான் அடுத்த வருஷம் தான் வருவேன். கீழே பிறந்துமானா, இல்ல பரவாயில்ல, அடுத்த வருஷம் வளர பிள்ளை தானே, நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கீழே பிறந்துட்டு இருக்கு சட்டை. சரி, இந்த ஏலியை கூட்டிட்டு போயிட்டு வைக்கணும்னா வசனம் சொல்லுது, இந்த வயசுக்குள்ள இருக்கிறவங்க ஏலி வரணும், அதாவது லேவி ஊழியத்துக்கு வரணும். 2 வயசுல எங்கேயுமே எடுக்க மாட்டாங்க. லேவி ஊழியம் என்ன பண்ணணும்? அந்த மாட்டு கொம்பு மேல ஆசாரியன், மாடு மேல ஆசாரியன் கை வைப்பார், இவங்க பிடிச்சிக்கணும். இவன் கை வைக்கலன்னா மாடு மூக்கு கூட எட்ட மாட்டேங்குது, சின்ன பிள்ளை. கர்த்தர் அப்படியே அந்த விசுவாசம், எனக்கு தெரியாது, என் மேல இருக்கிற சாபம், என் சந்ததி மேல இருக்கிற சாபம் இதோடு கூட ஒளியட்டும், நான் கர்த்தரை நம்புறேன், கர்த்தர் எனக்கு உடைப்பார், முறிப்பார், எனக்காக சாபத்தை முறிப்பார் என்று விசுவாசத்தோடு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அப்படியே மாறினது. 16 தலைமுறை சாபம் மாறினது. மோசே செய்யல, யோசுவா செய்யல, 12 நியாயாதிபதிகள் செய்யல, யாருமே செய்யல, கர்த்தர் தான் செய்தார். அதை அல்லேலூயா. முரட்டாட்டம் எவ்வளவு மோசமானது இல்லையா? ஒரு தாயை போல இன்றைக்கு நமக்கு தேற்றுகிறார், தகப்பனை போல சிச்சித்தார். முரட்டாட்டம் பண்ணனா பூமி பிளந்து நீ உள்ள போய் செத்துடுவ, அது உண்மை. இதெல்லாம் எனக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதுவும் நமக்கு உண்டு. இப்ப தாயை போல தேற்றுறாரு பாருங்க. நீ தப்பு பண்ணிட்ட, தோல் மேல போட்டு நீ தப்பு பண்ணிட்ட, ஆனா நான் உன்னை மன்னிக்கிறேன், உனக்கு கிருபை அளிக்கிறேன். அதனாலதான் எரேமியா 33 வாசிச்சேன், வாக்குத்தத்தத்துக்கு கீழே. அவர்கள் எனக்கு விரோதமாக செய்த எந்த பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன், அவர்கள் கட்டுவிக்கப்படும்படியாக நான் அவர்களை உயர்த்துறேன்றார் கர்த்தர். அதான் ஆண்டவரோட கிருபை இல்லையா? எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராய் இருந்து, மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் காணியாட்சிக்கு புறம்பா போயிட்டாங்க. 16 தலைமுறை என்ன பண்ணிட்டாங்க? லேவி உள்ள வந்து பலி கொடுக்க கூட, வெளியில இருந்து பார்க்கலாம், உள்ள வர முடியாது. லேவி அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை சேராதவர்கள், நமக்கு தேவனை விட்டு தூரமானவர்கள். நம்ம அடுத்து இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். இஸ்ரவேல் கோத்திரம் அவங்க, லேவிக்காக சொல்றான். அடுத்து நமக்காக சொல்றான். லேவி கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரத்துல வருது. இஸ்ரவேலோட பிள்ளை தானே லேவி, ஆமா தானே? லேவி கோத்திரத்துல வந்தாங்க. ஆனா இஸ்ரவேலுக்கு என்னவா இருந்தாங்களாம்? காணியாட்சிக்கு புறம்பானவர்களா, வெளியில இருந்தாங்களாம், அவுட்சைடர்ஸ் ஆஃப் இஸ்ரேல். அடுத்து வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும். அல்லேலூயா. இனி நம்ம வாக்குத்தத்தத்தை படிச்சு ஆமென் 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 சொல்றோம் இல்லையா? அந்த காலத்துல எப்படி இருந்ததா? வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு நம்ம அந்நியர், நமக்கு அதுக்கும் தூரம்.
அவங்களுக்கும் நமக்கும் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கும் அவங்களுக்கு செட் ஆகாது. வாக்குத்தத்தத்துக்கும் நமக்கும் செட் ஆகாது. உடன்படிக்கைக்கும் நம்ம இப்ப பண்ண போறோமே இந்த புதிய உடன்படிக்கை, இதுக்கும் நமக்கும் தூரம். அப்படிதான் இருந்தது நிலைமை. வாசிங்கம்மா. நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படிதான் நம்ம இருந்தோம். நம்பிக்கை வாழ்க்கை எப்படி போகுதுன்னா, நம்ம ஆளுங்க சூப்பரா சொல்லுவாங்க, இது நடக்குதுன்னே தெரியல, கர்த்தருக்குள்ள நான் நல்லா இருக்கிறேன்னு என்னைக்குமே சொல்ல மாட்டேன். அது என்ன ஆகுன்னே தெரியல, நாளைக்கு என்ன ஆகுன்னே தெரியல. இந்த வாரம் நான் ஒரு நண்பரோடு கூட பேசிட்டு இருந்தேன். அவர் என்ன சொல்றாரு, வேலை இருக்கிற சிச்சுவேஷன் படி பார்த்தா ரொம்ப டஃப்பா இருக்கு, வேலை இல்லை. அக்டோபர்ல இருந்து அக்டோபர் முடிய எனக்கு யாருக்குமே வேலை இல்லை. அப்போ அவர் என்கிட்ட கேட்குறாரு, தல இந்த இன்சூரன்ஸ்லாம் போட்டுருக்கீங்களான்னாரு. நான் இல்லை அப்படின்னு. உடனே அவர் என்னை திட்டுறாரு. அவர் என்ன திட்டு, என்ன நீங்கள் ஒரு பொறுப்பே இல்லாமல் இருக்கிறீங்க, வீட்டில் இருக்கிறவங்க சொல்ப்பா இன்னும் கூட ஒருத்தர் திட்டுறாருப்பா, வெரி குட் அப்படின்றாங்க. அவர் சொல்கிறார், அவர் அன்புனால சொல்கிறார், இல்லை நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு பொறுப்பே இல்லை, இதில் அந்த நீட்டோவில் மெம்பராக இருக்கிறீங்களா? இல்லை. அப்போ நான் சொல்கிறேன், இல்லை மாஸ்டர்ஸ் படிச்சு, நான் மாஸ்டர்ஸ் படிக்கல, பேச்சுலர்ஸ் தான் படிக்கிறேன். என்ன நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் படிக்காத மாதிரியே பேசுகிறீங்க, அதெல்லாம் மாற்றிட்டாங்க, நீங்கள் போய் நாளைக்கே போய் சேருங்க, நாளைக்கே போய் சேருங்க. அதில் கட்டுனா 7 மாதத்துக்கு லோன் கட்ட தேவையில்லையா, வீட்டு சம்பளம் வரலாம் 7 மாதத்துக்கு லோன் கட்ட. ஆஹா நல்லா இருக்குது, சம்பளம் இல்லைன்னா நமக்கு எதுவும் கிடையாது. அடுத்து நீங்கள் உங்கள் பேங்க்கில் இந்த வேலைக்கு அதெல்லாம் இல்லைங்க, நான் கேட்டேன், முட்டாள் மாதிரியே பேசுறீங்க, எதுக்கு எடுத்தாலும் வாசனை சொன்னதே சொல்கிறேன், எதுக்கு எடுத்தாலும் வசனம்னு சொல்லுவீங்க, முட்டாள் மாதிரி பேசுறீங்க, நாளைக்கு அது போடுங்க. சரிங்க நம்ம பார்த்துக்கலாங்க, என்ன பார்த்துப்பீங்க, நானாகலாம் தனியாக இருக்கிறேன், உங்களுக்கு சிஸ்டர் இருக்கிறாங்க, 2 குழந்தைங்க இருக்கு, என்ன பார்த்துப்பீங்க நீங்கள்? அன்புனால எச்சரிக்கிறேன். நான் சொல்கிற பார்த்துக்கலாம் வந்து வேற. லலித் எங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீட்டு வாடகைக்கு கூட்டு போகும்போது கேட்குறாங்க, லலிதங்களும் 18 உள்ளே பேசிக்கிறாங்க. அவங்க நான் ஒட்டு கேட்கல, சத்தமாக கேட்டுது, அட்வான்ஸ் வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு. என்கிட்ட தெப்ப ஒன்றும் கிடையாது, இந்த ஊருக்கு வரும்போது ஒன்றும் கிடையாது, நான் பார்த்துக்கலாம், ஏன் பார்த்துக்கலாம், வேற பார்த்துக்கலாம், அவர் பார்த்துப்பார். உள்ள அங்கிள் அன்பினாலும் சொல்லுங்க, என்ன இது பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, வீடு வாடகைக்கும் பார்க்க வந்துட்டேன், அவங்க ஓகேன்ட்டாங்க, நான் வந்துட்டேன், வீடும் வாங்கிட்டேன், இங்கே 6 வருஷம் குடியும் இருக்கேன், ஏன் பார்த்துக்கலாம் வேற. முன்ன எப்படி இருந்தோமா, நம்பிக்கை இல்லாதவர்கள வாழ்க்கை எப்படி போகுன்னே தெரியாது. இன்னைக்கு நான் எனக்கு முன்பதாக செங்கடலா, ஐ வில் வாக் இன்டு இட், நான் அதுக்குள்ள நடப்பேன், சிங்ககப்பியா நான் அதுக்குள்ள போய் உட்காருவேன், புலம்ப மாட்டேன், தானியேலை போல உட்காருவேன், அக்கினியின் சூளையா அதுக்குள்ள போயிட்டு உட்காருவேன், என் கூட 4வதா வந்து என் தேவன் உலாவுவார், நான் நடப்பேன், நம்பிக்கை உள்ளவர்களா. ஆனா முன்ன எப்படி இருந்தோம், நம்பிக்கையற்றவர்களா இருந்தோம், வாழ்க்கை எப்படின்னே தெரியாது, இன்னும் நாளைக்கு என்ன நடக்குது, அது இது என்னென்னமோ சொல்லுவோம். நான் சொல்றேன் ஒண்ணுமே இல்லை தெரியுங்களா. ஒரு ஹாலிவுட் ஹீரோ, நீங்க எல்லாம் பார்த்த, எனக்கு டக்குன்னு இப்ப பேர் வர மாட்டேங்குது, யோசிச்சு வச்சிருந்தேன். இப்போ அவருக்கு 72 வயது. ப்ரூஸ் வில்லிஸ் நல்ல பிரபலமான படங்கள்லாம் நடித்தவர். இன்னைக்கு அவருக்கு எப்படி இருக்கிறார் தெரியுமா, அவர் யாருன்னு அவருக்கு தெரியல, பெரிய டாப் மோஸ்ட் ஹாலிவுட் ஹீரோ, அவர் யாருன்னு அவருக்கு தெரியல, அவங்க பிள்ளைங்க யாருன்னு தெரியல, அவங்க மனைவி யாருன்னு தெரியல, யாருமே தெரியல. இந்த 2 கிழமைக்கு முன்பதாக அவரை தனிமைப்பட்டு, அதாவது இன் டே கேர்ல போய் சேர்த்துட்டாங்க. we don't know what will happen. ஆனா நான் சொல்லுவேன், என்ன நடந்தாலும் கர்த்தர் நம்பிக்கையா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முரட்டாட்டெல்லாம் நமக்குள்ள வந்ததுன்னா, இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, வசனம் சொல்லுது, கிறிஸ்துவை சேராதவர்கள், லிஸ்ட் பண்ணுமா, கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்துக்கு உடன்படிக்கைகளுக்கும் அந்நியரும், நம்பிக்கை இல்லாதவர்களும், இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இப்படிதான் கோராகு பண்ணதுனால 16 தலைமுறைக்கு இப்படி இருந்தாங்க. ஆதாம் பண்ண ஒரு தவறுனால நமக்குள்ள அப்படிதான் இருந்தது. பாவம் 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 தொடர்ந்து வந்துட்டே இருந்து மீட்கப்பட முடியாது. 13 சொல்லுது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்ன தூரமா இருந்தோமா, இப்ப என்ன சொல்றாரு,
நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அண்ணால் சேர்ந்த அந்த காரியத்தை இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு செய்தார். அண்ணால் சொன்னா எனக்கு தெரியாது, அவன் 2 வயசா 3 வயசா, லேவி 14 வயசுல வரும், 21 வயசு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவன் இங்க இருக்கக்கூடாது, அது எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கர்த்தரை நம்புறேன், அவர்கிட்ட பொருத்தனை பண்ணேன், அவர் தான் சாமுவேலை பார்த்துக்கொள்ள, நான் விட்டுட்டு போறேன்ட்டு போனாங்க. அதே போல இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக காணியாட்சிக்கு தூரமா இருந்தோம், தேவனற்றவர்களா இருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தோம், வாக்குத்தத்தத்துக்கு உடன்படிக்கைக்கு தூரமா இருந்த நம்மை அவருடைய ரத்தத்தினால நம்ம சேர்த்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொன்னேன், முரட்டாட்டமும் இன்னைக்கு மனதில் எடுத்துக்கணும். தகப்பனை போல சிச்சிக்கிறார். முரட்டாட்டம் பண்ணாத. யாருக்கெல்லாம் என்ன சொல்றாங்களோ நினைத்து உங்களை தான் சொல்றேன் நினைச்சுக்கோ. யூ கேன் டேக் ரிவெஞ்ச் ஆன் மீ, ஐ டோன்ட் மைண்ட். கர்த்தர் சொல்ல வார்த்தையை சொல்றேன். ஓனை போல எப்பவுமே பாப்புலரா இருக்குன்னு நினைக்கிறது, அபிராம் போல எனக்கு தான் நிறைய கிடைக்கணும்னு நினைக்கிறது, தாத்தான போல எனக்கு நீரூற்று வேணும், எனக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் வேணும், கோராகு போல நல்லவனா கெட்டவனா நமக்கே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்குள்ள இருக்குது. கர்த்தர் சொல்றாரு அது விருப்பம் இல்லை, சுகப்படு என்று சொல்றாரு. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு இந்த ஆண்டு சுகப்படுத்துகிற ஆண்டு. இப்படி இருந்தா நம்ம எங்க போவோமா? பூமி 2ஆ பிளந்து அவர் எல்லாருமே செத்து போயிட்டாங்க. கர்த்தர் பாருங்க, இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தோட ஃபர்ஸ்ட் லைன், கோராகின் புத்திரர் அவர்களை மறுபடியும் கொண்டு வந்தார். அது மாத்திரம் இல்ல, சாமுவேல் போல எந்த தீர்க்கதரிசியுமே இல்லை. அதே போல இயேசுவை போல வேற யாருமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எவ்வளவு பெரிய நல்லவர் இல்லையா? இன்னும் விவரித்து கொண்டே போகலாம். அவர் நல்லவர், கிருபை உள்ளவர், போதுமானவர் அவர். ஆமென். அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால 13 சொல்லுது, முன்னே தூரமா இருந்த நம்மை இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால சமீபமாயிட்டான். ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தம் எனக்கு தூரம். வாக்குத்தத்தம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் என்ன வாக்குத்தத்தம் 100 1000 தடவை சொன்னாலும் எனக்கு கிடையாது. வாக்குத்தத்தம் உடன்படிக்கைக்குள்ள எனக்கு தூரம். நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவன் அற்ற ஒரு வாழ்க்கை, காணியாட்சிக்கு போறோம், இஸ்ரவேலுக்குள்ள போக முடியாது. எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் உடைச்சிட்டு என்கிட்ட வாங்கன்னு சொல்ல நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். அந்த சிந்தையோடு கூட நம்ம திருவிருந்துக்குள்ள போறோம். ஆண்டவரே, நான் முரட்டாட்டம் பண்ணியிருக்கிறேன், டோன்ட் சே ஃபார் மீ. உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார் இல்லையா? முரட்டாட்டம் பண்ணியிருக்கிறீங்களான்னு நான் கேட்க மாட்டேன். பண்ணியிருக்கிறோம் இல்லையா? கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகுமா? எழுந்து நின்று கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகும். அல்லேலூயா. கிருபையானவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். நீங்க 16 தலைமுறை சாபத்தை உடைக்கிறவர் அப்பா. நீங்க வாக்குத்தத்தத்துக்கும் உடன்படிக்கைக்கும் தூரமாயிருந்த எங்களை சமீபத்தில் அழைத்து வந்தவர் நீங்க. எங்களுக்குள்ள முரட்டாட்டம் உண்டு, இருந்திருக்கிறது. தேவனுக்கு முரட்டாட்டம் பண்ணியிருக்கிறோம். தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியில முதலாவது. அடுத்தது, தேவன் ஏற்படுத்தினவர்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கல. தேவன் ஏற்படுத்தினவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கல. கோராகனுடைய சிந்தை எங்களுக்குள்ள இருந்தது, தாத்தானுடைய சிந்தை எங்களுக்குள்ள இருந்தது, அபிராமுடைய சிந்தை எங்களுக்குள்ள இருந்தது, ஓனுடைய சிந்தை இருந்தது. அதே போல மிரியாமுடைய சிந்தையும் எங்களுக்குள்ள இருந்தது. நாங்கள் அப்பா, எங்களால அப்பா தகப்பனே பாளையம் அப்படியே நின்று போனது. எங்களால பூமி 2ஆக பிளந்தது. நடக்க கூடாததெல்லாம் நடந்தது, நடக்க முடியாததெல்லாம் எங்களுக்கு எதிராக நடந்தது அப்பா தகப்பனே. அப்படியே நீங்க விட்டு விடலப்பா. சாபம் சந்ததி சந்ததியாக வராதபடிக்கு ஆதாம் செய்த சாபம், ஆதாம் செய்த பாவத்தினால் வந்த சாபம் இயேசு கிறிஸ்துவினால் முறியடிக்கப்படும்படியாக அன்றைக்கு அண்ணால் மேற்கொண்ட அந்த ஒரு ஆக்ஷன்னால மறுபடியுமாக லேவி உள்ளே வரவழைத்தது போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எங்களோட ரட்சகராக இயேசு கிறிஸ்து செய்த அந்த உடன்படிக்கையினால நாங்கள் காணியாட்சிக்கு தூரமானவர்கள் அல்ல, நாங்கள் வாக்குத்தத்தத்துக்கு தூரமானவர்கள் அல்ல, நாங்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்ல, நாங்கள் தேவனற்றவர்கள் அல்ல 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 என்று சொல்லி எங்களுக்கு விரோதமாயிருந்த எல்லா காரியங்களும் உடைத்து போட்ட இயேசு கிறிஸ்துவே உங்க போற்றுகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் ராஜா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் திருவிருந்து போகிறதுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கலாமா?
உங்களுடைய இருதயத்துல இருக்கிறது ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே எனக்குள்ள இருந்ததுன்னா இருந்ததுன்னு சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு சொல்ல இருந்தது. நம்ம கர்த்தருக்கு விரோதமா இருந்திருக்கிறோம், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமா இருந்திருக்கிறோம், சபைக்கு விரோதமாக இருந்திருக்கிறோம். அது முரட்டாட்டம், அது அவபக்தி, அது விக்கிரக ஆராதனை, அது நம்மையும் கர்த்தரையும் ஒன்று சேர்க்காது, கர்த்தரை நம்ம விட்டு தூரப்படுத்தும் என்று கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறார். குணப்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேச ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா ஒப்பு கொடுக்கலாம். உங்களுடைய இருதயத்துல சத்தமா நீங்க ஜெபிக்க தேவையில்லை, உங்களுடைய உள்ளத்துல இருந்து ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? நீங்களும் கர்த்தரும் யாரும் கண்களை திறந்து பார்க்க தேவையில்லை. யாரும் அவங்க ஜெபிக்கிறாங்க, இவங்க ஜெபிக்கிறாங்க, அவங்க முரட்டாட்டமா, நீங்க தான் முரட்டாட்டம், நீங்க தான் முரட்டாட்டம். கர்த்தரிடத்துல ஒப்புரவாகலாமா? சொல்லுவோம். முரட்டாட்டத்தை விட்டுடுறோம். இந்த சபைக்கு உண்மை விட்ட வேற யாரும் இல்லப்பா. இந்த முரட்டாட்டம், அவபக்தி, அப்பா விக்கிரக ஆராதனை என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. இந்த முரட்டாட்டத்தை நாங்கள் இன்றைக்கு விட்டு விடுறோம்ப்பா. இதே பொறுப்படுங்க. ஒரு பிள்ளைகளோட சார்பாக நாங்கள் எல்லாரும் ஒரே மனதோடு கூட உமது பாதத்தை அண்டி வருகிறோம். உம்மை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லை, உண்மையன்றி வேற வழி இல்லை. நீர்தான் எங்களுக்கு எல்லாம். நீர்தான் எங்களுக்கு இடையாக இருந்த திரையை மேலிருந்து கீழாக கிழித்தவர், எங்களுக்கு தூரமாக இருந்தவைகளை சமீபமாக்கினவர், எங்களுக்கு அப்பா எங்களை தகுதிப்படுத்தினவர். இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கிறதற்கு நம்ம தகுதி இல்லாதவர்களப்பா, எங்களை தகுதிப்படுத்தின உங்கள் மாபெரும் இரக்கம் கிருபைக்காக நன்றி சொல்லிட்டு எங்களை வெறுமையாக தாழ்த்துகிறோம். எல்லாவற்றையும் உங்கள் திருச்சமத்தில்